கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 28ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 28ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம் ஆனவர். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கேட்கறீங்களா? இதனுடைய வல்லமை, தேவன் இந்த வார்த்தையின் வல்லமையை எப்படி கூட்டு பாருங்க. கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். எப்படி இருக்கிறாராம் கர்த்தர்? கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அரணான அடைக்கலமா இருக்கிறார். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த சத்தியத்துடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில பெலன் செய்து நமக்கு ஜீவனையும் பெலனையும் உண்டாக்க இது வல்லமை உடையது. இதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அவரே கர்த்தர் அவர்களுடைய பெலன். இயேசு ராஜா மட்டுமே நம்முடைய பெலனாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நமக்கு பெலனாய் இருக்கிறபடினாலே அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு, தேவன் தம்முடையவர்களை அவர் அபிஷேகிக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன் அப்படின்னா என்ன? அவர் ஆவியா இருக்கிறார். அவர் எதற்கும் அடிமை அல்ல. அவர்தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். இந்த ஜீவனுள்ள தேவன் தம்முடையவர்களுக்கு அவர் பெலனாக, அவரே என்னுடைய பெலன், என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். எது நமக்கு பெலன் என்றால் ஆவிதான் நமக்கு பெலன். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமெல்லாம் இப்ப எப்படி தேவன் நம்மளை படைச்சார்? மாம்சத்துல படைச்சார். ஆக மாம்சமும் ரத்தமும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மாம்சத்தை சிலுவையில ஆணி அடித்து கொன்றார். ஆமெனா? அப்ப யார் இப்ப என் பெலன்? ஆண்டவரே, இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். இதெல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண பைபிள் ஸ்டடியாலாம் பேசுறேன். இது நீங்க புரிஞ்சுக்கணும்னே. தேவன் எப்படி இருக்கிறாரு? அண்ட சராசரிலையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி இருக்கிறார்? ஏசாப்பாவுடைய சுவிசேஷம் என்ன? தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமெனா? சரி, இப்போ தேவனை தொழுது கொள்ளணும்னா நமக்கு ஒரு பெலன் வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் சிருஷ்டித்தார். ஆக இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு பெலன் வேண்டும். பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்முடைய பெலனாக இருக்க வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து, அவர் சிலுவையில உலகத்தை மாம்சத்தை ஆணி அடித்து கொன்றார். ஆமென். இப்ப யார் என்னுடைய பெலன்? இயேசு கிறிஸ்துவே என்னுடைய பெலன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னுடைய பெலன். ஆமெனா? 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிப்பாகலாம். 18:1. பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தொடர்ந்து வாசி. கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். என்ன அடைக்கலம்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கு. என்ன அடைக்கலம்? உயர்ந்த அடைக்கலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் யாருக்கெல்லாம் கர்த்தர் பெலனாய் இருக்கிறாரோ, யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் பெலனாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் அரணான அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். அந்த அரண் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. இப்போ மனுஷன் இந்த பூமியில வாழறான். பூமியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஓடி 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 எதையோ சேர்த்து வாரான். வாழ்ந்து கடைசியில் செத்து போயிடுறான். ஆமேனா? நான் நிறைய பேர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்பேன். எங்க
இது வேணும் அது வேணும் அப்படி இப்படிலாம் ஓடுறீங்க. ஓடி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தான் சாவுறீங்க, ஒன்றும் இல்லாமல் தான் செத்து போயிடுறீங்க. எதுக்குங்க இந்த வாழ்க்கை? மனுஷன் காற்றுக்கு பிரயாசப்பட்டான். எதுக்கு பிரயாசப்பட்டான்? காற்றை கையில் பிடிக்க முடியல. நீ ஓடினப்பா, இவ்வளோ ஓட்டம் ஓடினப்பா, இவ்வளோ ஓட்டம் ஓடி என்னென்னமோ சேர்த்து வச்ச, எனக்கு இது வேணும் அது வேணும் சேர்த்து வச்ச, ஆனால் ஒன்றும் இல்லாமல் தானே போகிற. எதுக்கு உனக்கு இந்த வாழ்க்கை? நான் கேட்ட கேள்வி புரியுதா இல்லையா? மனுஷன் எதுக்கு பிரயாசப்பட்டான்? எத்து வாசி அந்த வாசனை பிரசங்கி. இதை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு நீ எப்போ நான் செய்திக்குள்ளே போகிறது அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்களேன். தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். எப்பா அம்மாவுடைய வயிற்றுல வந்ததும் கடை நம்மளை கழுவி அம்மா என்ன பண்ணாங்க? ஒரு நல்ல சொட்டரை எடுத்து, ஐயோ குழந்தைக்கு குளிர் வரணும், அவங்க தான் உடுத்துனாங்க. ஆக நீ நிர்வாணி, உன் நிர்வாணத்தை மூட உன்னால முடியாது. ஆமேன். நீ மண்ணுக்கு போவியே. ஆமேன். மண்ணில் எத்துமே புதைக்கும் போதும் நீ வந்த பிரகாரமே வேற ஒருத்தன் தான் உன்னை குளிப்பாட்டி. ஆமேன். எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா, சூரியன் கீழே நடப்பதும் காண்பதும் எல்லாமே எல்லாமே மண்ணு தானே. எல்லாம் கவனி. எதுக்கு உனக்கு இந்த உலகத்தில்பட்ட ஆசை? தாயின் கர்ப்பத்திலே நிர்வாணியாய் வந்தவனே, நீ நிர்வாணியா தான் திரும்பி போற. அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவது இல்லை. ஆமென். நீ இந்த 5 விரல்லையும் நல்லா பட்டப்பட்டியா மோதிரம், வைர மோதிரம், நல்லா பட்டப்பட்டியா செயின். சில பேர் ஆளை பார்த்த உடனே தூக்கிடுவாங்க, பார்த்துறீங்களா? வேணுன்னே கையில் மோதிரத்தை போட்டுக்கிட்டு இப்படி காட்டி ஆமேனா. சில பேருடைய ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீ பட்ட பிரயாசத்தினால உனக்கு என்னடா பலன்? நீ போகும்போது ஒன்றும் கொண்டு போவது இல்லையே. அவன் வந்த பிரகாரமே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? ப்ரோ சிஸ்டர், நீ எதுக்கு பிரயாசப்பட்டீங்களா? ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட். என்னடா வாழ்க்கை இது? என்னடா வாழ்க்கை இது? எதுக்கோ அழறோம், உள்ளமெல்லாம் உடையுது, வீட்டில் இருக்கிறவங்களும் குத்துறாங்க, வெளியில் போனாலும் அழுக, வேதனை, துன்பம், நெருக்கம், இவ்வளோத்தையும் அனுபவிக்கிறோம். இதுக்கு மத்தியில் நமக்கு ஆசைக்கு அளவே இல்லை. இவ்வளோ அனுபவிக்கிறோம், என்னென்னமோ ஆசைப்படுறோம், மனசுக்குள்ள கோட்டையை கட்டுறோம். அந்த கோட்டையை கட்டி அதெல்லாம் நடத்தணும்னு போகிறோம். அந்த கோட்டை நடக்கலைன்னு சொன்னதும் மனசெல்லாம் சரியுது, அப்படியே அந்த கோட்டை இடிஞ்சு விழுது. ஆமென். ஒரு நாள் மரணம் என்னை தேடி வரும்போது மரணம் என்னை சாப்பிட்டுது. என் பிள்ளைங்களை பார்க்க முடியல, என் முன்னோரை பார்க்க முடியல, என் சந்ததி அழியுது. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, நான் என்னன்னைக்கு பூமியில் வாழணும். எத்தனை பேர் உண்மையிலேயே ஆசைப்படுறீங்க? யாருக்குமே ஆசை இல்லையா? உன் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு போக போறீங்களா? கவனி, உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் உங்களை விட்டா யாருன்னு நான் கேட்குறேன். உங்க சந்ததிக்கு உங்களை விட்டா யார்? உங்க பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க போக போறீங்களா? எப்ப நான் கேட்குற கேள்வி புரியுதா? நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, என்னடா பைத்தியகாரத்தனமாக கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. நான் 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 ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நான் சாக விரும்பல. ஆமென். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, உங்கள் குடும்பத்தோட என்னென்னைக்கும் இந்த பூமியில் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா, ஆசைப்படலையா? உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். உனக்கு அந்த ஆசை இல்லைன்னா வெளியே போயிடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்களை கட்டுப்படுத்தி உள்ளே உட்கார வைக்க முடியாது. நான் கேட்குற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். என் குடும்பத்தோட நான் சாக விரும்பவில்லை, நான் சாக விரும்பலை. அப்படின்னா மரணம் என்கிற அந்த பலன், அந்த போருக்கு
அந்த போருக்கு நீங்க முடியாதே, உன்னை மரணம் வந்து நிக்குமே. அந்த மரணம் வந்து உன்னை கவி கொள்ளும் போது, அந்த மரணம் வந்து உன்னை கவி கொள்ளும் போது இந்த பட்டணத்தை விட்டுட்டு நீ 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 போயிடுறிய. இப்போ நீ வந்து இப்போ இந்தியாவில் சென்னை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய, ஆமேன் சொல்லுங்க, தமிழ்நாட்டின் தலைநகர் என்ன? சென்னை. சென்னையில் வாழ்ந்து நீ எங்கன்னா தூத்துக்குடினா இரு, நீ கன்னியாகுமரியில் இரு, எங்கன்னா இரு, நீ சென்னையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிய. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை. இந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஓடி ஓடி பிரயாசப்படுகிறாய். ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகிறாய். உன் குடும்பத்தை விட்டு, உன் மனசெல்லாம் அந்த வழி நிதனம் இருக்கும். ஐயோ நான் போயிடுறேன், என் குடும்பத்தை யார் ரட்சிப்பாங்க, என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது, என் பிள்ளைங்களை நான் ஒன்றுமே பண்ண வைக்கலையே, நான் ஏதாவது இதை பண்ணணுமே என்கின்ற பாரமும் வருத்தமும் பயங்கரம் மனசுக்குள்ளே இருக்கும். ஆமென். இந்த பட்டணத்தில் குடியிருக்கிற உன்னை மரணம் ஒரு நாள் கவ்வி கொள்ளுகிறது. அந்த போருக்கு நீங்க தக்கவன் ஒருவனும் இல்லை. அது ஒரு பயங்கரமான யுத்தம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. பிரசங்கி 8:8 ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. எப்பா இது வரைக்கும் புரிஞ்சுதா? துன்மார்கனை, பாவியை மரணம் கவ்விக்கொள்ளும். ஆமென். பாவியை, துன்மார்கனை மரணம் கவ்விக்கொள்ளும். ஒவ்வொரு வினாடியும் மனுஷன் மரணத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் தேவ கிருபையினாலே இருக்கிறான். ஆக இந்த பட்டணத்தில் இருந்தா ஒரு நாள் நீ சாவ போற. ஆமேனா? ஆமேனா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க எல்லாம் எப்பா அன்பான சகோதரர்களே, புதுசா வந்திருந்தா கூட நான் சொன்னது புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமேனா? கண்டிப்பா ஒரு நாள் சாவ போறியா? சென்னையில் இருக்கிற நீ சாவ போறியா? எதுக்கு இந்த வாழ்க்கை நான் கேட்கிறேன். தாவீது என்ன ஆண்டவரே, இந்த பட்டணம் என்னை துன்மார்க்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன் மரணம் வருகிறது? பாவம் எனக்குள்ளே வந்து விட்டது. இந்த பாவத்தினாலே மரணம் என்னை கவ்விக்கொள்ளுகிறது. ஒரு நாள் மரணம், அந்த யுத்தத்தில் மரணம் தான் ஜெயிக்கும். இந்த பட்டணம் என்னை வாழ வைக்காது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், அல்லது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அல்லது இனிமே வரப்போகக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய கவர்மெண்ட் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமெனா? இந்த பட்டணம், இந்த சென்னை பட்டணம் என்னை வாழ வைக்கவில்லை. எனக்கு டெத் சர்டிபிகேட் தான் கொடுக்கும், மரண சான்று, இதை டெத் சர்டிபிகேட் தான் கொடுக்கும். இந்த நேரத்தில் இப்படி செத்தாரு அப்படின்னு கொடுக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த பட்டணம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு அரணான பட்டணம் வேண்டும். எனக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும். நான் பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு தெரிகிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாக வருகிறது. அதனால் தான் இன்னைக்கு இருக்கிற எந்த கவர்மெண்டாலும் என் மரணத்தை தடுக்க முடியவில்லை. அவர்கள் எனக்கு என்ன ஆதார் கார்டை கொடுத்து நீ ஒரு இந்தியன்டா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னா ஒரு நாள் இது தலை மண்ணுக்கு போயிடும். ஆமென். எந்த கவர்மெண்ட்டை என்ன ஒன்றும் பண்ணாது ஆண்டவரே. ஏனென்றால் அந்த மரணத்தோடு யுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஆமென். இப்போ நான் என்னன்னைக்கு வாழணும்னா, என்னன்னைக்கும் இருக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு பட்டணம், ஒரு அடைக்கலம். அடைக்கலம் அப்படின்னா என்னன்னா, மரணம் என்னோடு யுத்தம் செய்ய வருகிறது. இந்த மரணத்தோடு யுத்தம் செய்ய என்னால முடியாது. ஆனால் இந்த மரணம் என்னை தொடாதபடிக்கு, இந்த மரணம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஒரு அரண், ஒரு நான் இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்துல ஒரு அரண் வேண்டும். அந்த அரண் தான் எனக்கு அடைக்கலம், எனக்கு அடைக்கலம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? மரணமே தொடாத, மரணம் வந்து சீண்டி பார்க்காத
ஒரு நகரம் இருக்கிறது. அது யாருடைய நகரம் என்றால் அது எருசலேம், சியோன். ஆக இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீர் என் பெலனாயிருந்தால், என் கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஏனென்றால் அந்த சராசரியை படைத்த தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆமெனா? கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் துதியும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகளும் உண்டாக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. இவைகள் எல்லாம் சிருஷ்டித்த தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற தேவனைத்தான் மரணம் தொட முடியாது. அப்ப தேவன் என்ன செய்தார் என்றால், என் மேல அன்பு வைத்து, என் மேல இரக்கம் வைத்து, என் மேல மனதுருகி தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவன் ஆவியா இருக்கிறார், நானோ மாம்சத்தில் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார். பாவம் செய்வது எதில்? நான் மாம்சத்தை தான் பாவம் செய்கிறேன். ஆமெனா? நான் பாவம் செய்கிறேன், என் மாம்சத்தில் பாவம் செய்கிறேன். இப்போ மரணம் என்னை பாவத்தின் நிமித்தமாய் வருகிறது. ஆனால் இப்போது கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆமெனா? அப்படியானால் நீ என்ன செய்ய போறனா? மரணமே இல்லாத ஜீவனுள்ள தேசத்துக்குள்ளே நீ பிரவேசித்து விட்டாய். இந்த பட்டணம் இயேசு ராஜா இருக்கிற சியோன் பட்டணம். எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த சியோனில் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மரித்தார், மூன்றாவது நாள்ல உயிரோடு எழுந்தார். ஆமெனா? அவர் மரணத்தை ஜெயித்து விட்டு சியோன் பர்வதத்தில் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அப்படியானால் இந்த சென்னை பட்டணத்தை விட்டு நான் எருசலேம் பட்டணத்துக்கு ஓடிவிட வேண்டும். அந்த அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலமா இருக்க வேண்டும். அது வானத்தை எட்டக்கூடிய அடைக்கலமா இருக்க வேண்டும். நான் இந்த சென்னை பட்டணத்தை விட்டு அடைக்கல பட்டணத்துக்கு, என்ன பட்டணத்துக்கு சொல்லுங்க, என்ன பட்டணத்துக்கு? ஒரு மனுஷன் இந்த மண்ணுலகுக்கு வந்தார். அந்த மனுஷன் சிலுவையில் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள்ல உயிரோடு எழுந்தார். கரங்களை தட்டி அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ நான் என்ன சொல்றேன்? அவர் சியோன் பர்வதத்தில் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் நித்திய காலமாய் அவர் வாசம் பண்ணுகிறார். இப்ப தாவீது என்ன சொல்றாருன்னா, ஏசப்பா, எனக்கு நீங்க தான் உயர்ந்த அடைக்கலம், நீங்க தான் அரணான அடைக்கலம். அந்த பட்டணத்துக்கு அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பட்டணத்தை சுத்தி மதில் கட்டுவாங்க. இப்ப சீனாவை சுத்தி சீன பெருஞ்சுவர் இருக்குது. பார்த்தீங்க, இன்னைக்கு கூட பாருங்க, நீங்க நெட்ல போயிட்டு அடிச்சு பாருங்க, சீன பெருஞ்சுவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா மதில் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மதிலை தாண்டி அவங்க யாரும் சீனாக்குள்ள போயிட்டு அவங்க கொள்ளையடிக்க முடியாது. அதை தான் இப்ப தாவீது கேட்கிறார், ஏசப்பா நீங்க தான் என் பெலன். ஆமெனா? நீங்க தான் என்னுடைய பெலன். அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். தேவன் என் மேல அன்பு வைத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இந்த பாவத்தை சுமத்தி அந்த மரணத்தை சிலுவையில் முடித்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அபிஷேகிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஆவியினாலே அபிஷேகிக்கிறார். இப்போ ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறார். யார் அந்த மனுஷன்? இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 15:3. வேகமா வாசி, எல்லாம் கவனிங்களேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. இப்ப பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். எல்லாம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து என் பெலன். ஆமெனா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்க பெலனா நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு பட்டணம் உண்டு. அந்த பட்டணம் உனக்கு உன் ஜீவனின் அடைக்கல பட்டணம். சொல்லுங்க, உன் ஜீவனின் அடைக்கல பட்டணம். சொல்லுங்க, உன் ஜீவனின் அவர் பாவம் செய்யவில்லை, என் பாவத்தை அவர் சுமந்தார். நான் என்னன்னைக்கு அவரோடு இருப்பேன். ஆமெனா? வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக, சொல்லுங்க எல்லாம், என் பாவத்துக்காக கிறிஸ்து மரித்தார். அறிக்கை பண்ணு, எல்லாம் வாய்த்து அறிக்கை பண்ணுங்க. என் பாவத்துக்காக இயேசு மரித்தார். சொல்லுங்க,
அப்ப இயேசு கிறிஸ்து உங்க பலன் ஆயிட்டாரு. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க பார்க்கலாம். நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து, கரங்களை தட்டி, மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து, மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து. ஆமென் சொல்லுங்க. இப்ப அவர் உயிர்த்தெழுந்து, ஆமெனா. இப்ப எல்லாருக்கும் சாவு இருக்கா? சாவு எதனால வருது? பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவன். ஆமெனா, ஆமெனா. எல்லாம் கவனி, எல்லாம் கவனி. இப்போ என் குடும்பத்தோட நான் என்றென்றைக்கும் அவருடைய 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட நான் ஆளுகை செய்யணும். நான் ஆளுகை செய்யணும்னா அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கணும். ஒரு பட்டணம் இருக்க வேண்டும். அந்த பட்டணத்தில் தான் எல்லா விதமான சுகங்களும் இருக்கும். அந்த பட்டணம் அப்படின்னு இருந்தால் தான், இப்போ சென்னை பட்டணத்தில் எவ்வளோ பெரிய ட்ரேடெல்லாம் பயங்கரமான வணிகம் நடக்கிறது. சென்னைக்கு போயிட்டா எல்லா பொருள்களும் அங்கே எல்லாமே கிடைக்கும். கிடைக்குமே கிடைக்காதா? அப்போ நம்ம சுகமாக வாழணும்னா ஒரு பட்டணம் இருக்கணும். சென்னை பட்டணம் இருக்கக்கூடிய இந்த பட்டணத்தில் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். அப்படியானால் இந்த பட்டணத்தை விட்டுட்டு நான் இன்னொரு பட்டணத்துக்கு போகணும். ஆமென். அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அது மரணத்தை ஜெயித்த பட்டணம். ஆமெனா. இயேசு கிறிஸ்து சீயோன் பர்வதத்தில், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் தேவனுடைய குமாரனாக ராஜாதி ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது. ஆமெனா. ஏசப்பா ராஜ்யத்துக்கு என்ன இராது? முடிவிராது. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரத்தில், தானியேல் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க போல 7ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாமா? ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். எல்லா கரங்களை உயர்த்தி, அவர் ராஜ்யம் அழியாதுங்க. அவர் ராஜ்யம். சரி, இந்த சென்னை ராஜ்யம், சென்னை ராஜ்யம் அழிஞ்சிரும். எல்லாம் கவனி, சென்னை ராஜ்யம் அழிஞ்சிரும். இயேசு ராஜா ராஜ்யம் என்னன்னைக்கு அழியாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, புத்தி உள்ளவன், நல்ல அறிவு உள்ளவன், என்னடா வாழ்க்கை இது, எதுக்குடா இந்த வாழ்க்கை? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பட்டணத்தை விட்டுட்டு அடைக்கல பட்டணத்துக்கு போக போகிறேன். இயேசு கிறிஸ்துவே என் அடைக்கல பட்டணம். ஆமேனா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வேத வாக்கியங்களின்படி என் பாவங்களுக்காக வசனம் தெளிவாய் சொல்லுது, என் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படியானால் என் ஜீவன் இயேசு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என் ஜீவன். சொல்லுங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? என் பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்து. எல்லாம் சொல்லுங்க, என் பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்து. ஆமெனா. அப்பனா என் ஜீவன் யாரு? இயேசு கிறிஸ்து. என் அடைக்கல பட்டணம் யாரு? அது உயர்ந்த அடைக்கலம். மரணம் இந்த அடைக்கலத்தை தாண்டி என்னை வந்து தொட முடியாது. நான் என்னன்னைக்கு ஏசப்பாவுடைய ராஜ்யத்தில் இருப்பேன். ஆமென் சொல்லுவோமே. இந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், இந்த மண்ணின் பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், சியோன் எருசலேம் என்கிற அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நான் கடந்து போக வேண்டும். நல்லா கவனிக்கணும். யாரெல்லாம் இந்த பட்டணத்துக்குள்ள வரலாம்? கவனிங்க. யாரெல்லாம் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வரலாம்? இது அடைக்கலம், இது உயர்ந்த அடைக்கலம். என்ன அடைக்கலம்? 31ஆம் சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்களேன். 31ஆம் சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நேரம் இல்லை. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என்னது? எனக்கு அடைக்கலமான அரண். சொல்லுங்க. அரணான அடைக்கலம், அடைக்கலமான அரண். கவனிங்க. உபாகமம் 3:5 வாசிங்களேன். இந்த அரண் எப்படி எங்க இருக்கும்? உபாகமம் 3:5.
உபாகமம் 3:5. அந்த பட்டணங்களில் எல்லாம் அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அரண்னா பாதுகாப்பு. ஆமென். புரிஞ்சு போச்சா? இந்த பட்டணத்துல என்ன இருக்குதுங்க? பாதுகாப்பு இருக்கு. சொல்லுங்க, இந்த பட்டணம் என்ன இருக்கு? இப்ப எல்லாம் கவனிங்களா? இந்த பட்டணத்துல இருக்கு பாதுகாப்பு. அது அரண். நல்ல கதவு போட்டு தாழ்பால் போட்டு நல்லா மூடி வச்சிருக்குது. எந்த மரணமும் உள்ளே வராது. அந்த பட்டணத்துல நித்திய காலமா எல்லா விதமான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அந்த அடைக்கல பட்டணத்திலே வாழலாம். ஆமெனா? இப்போ தாவீது கேட்கிறாரு, என் பெலனாகிய கர்த்தர் என் பெலனா இருக்கிறார். கர்த்தர் அவருடைய பெலன். இயேசு கிறிஸ்து என் பெலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா அந்த அரணான பாதுகாப்பான அடைக்கல பட்டணத்துல என் கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். எது அடைக்கல பட்டணம்? எது அடைக்கல பட்டணம்? ஆண்டவர் என்ன பண்ணார்னா, யாரெல்லாம் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வரலாம்? எப்பா கொஞ்சம் இந்த சத்தியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. யார் அடைக்கல பட்டணத்துக்குள்ள வரலாம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்தார்னா, எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பதற்காக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். யோர்தானை பிளந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை குடியமர்த்தினார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ப்ளீஸ். எல்லாரும் ப்ளீஸ் அட்டென்ஷன் மை வேர்ட்ஸ். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அந்த தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல ஆண்டவர் ஆறு அடைக்கல பட்டணங்களை தெரிவு செய்ய சொன்னார். ஏன் 6 அடைக்கல பட்டணம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தில் கொண்டு போகும்போது மனாசே, காத் கோத்திரம், ரூபன் கோத்திரம், அதாவது ரூபன் காத் மனாசேயின் பாதி கோத்திரத்தார், இவங்க என்ன பண்ணாங்கன்னா, யோர்தானுக்கு கிழக்கே சமனான வெளியில பார்த்துட்டு, நாங்கள்லாம் ரொம்ப ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் இந்த நிலம் ஏற்ற நிலம், எங்களுக்கு இங்கே சுதந்திரம் கொடுத்துருங்கன்னு மோசே கிட்ட கேட்டப்ப மோசே அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். ரூபன் காத் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு. மீதி இருக்கிற 9.5 கோத்திரத்துக்கு யோர்தான் நதிக்கு மேற்கே அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். ஆக யோர்தானுக்கு கிழக்கே 3 பட்டணம், யோர்தானுக்கு மேற்கே 3 பட்டணம். மேல மனாசே கோலன் ஒரு அடைக்கல பட்டணம். இடையில காத் கோத்திரத்துக்கு கீலேயாத்தில் ராமோத் ஒரு அடைக்கல பட்டணம். கீழே ரூபன் கோத்திரத்துக்கு பேசேர் ஒரு அடைக்கல பட்டணம். அப்படியே யோர்தானுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசத்துல மேல பார்த்தீங்கன்னாக்கா காதேசும், இடையில சீகேமும், கீழே தெற்கே சவுத்துல எபிரோனும். ஆக 6 அடைக்கல பட்டணம். எப்பா கவனிக்கிறீங்களா? 6 அடைக்கல பட்டணம். தேவனால நல்லா கவனிக்க, பாவியால தேவனை சேர முடியாது. நீ என்ன பண்றன்னா, நல்லா கவனிங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா, யாரோ ஒருத்தன் முன்ன பின்ன எந்த ஒரு வஞ்சகமும் இல்லை, திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒருத்தனை சாகடிக்கல. திடீர்னு போனான், 2 பேர் வேலைக்கு போனான். எப்பா வாடா மரம் வெட்டுற வேலை, மரம் வெட்டும் போது 2 பேர் மரம் வெட்டலாம் வா, இல்லை ஒரு டீமாக மரம் வெட்ட போகிறாங்க. அப்படி மரம் வெட்ட போகும்போது முன்ன பின்ன எந்த பகையுமே இல்லைப்பா. கோடாரி எடுத்து மரம் வெட்டிங்கிறாங்க, இல்லை கத்தியை எடுத்து மரத்தை வெட்டிங்கிறாங்க. அப்படி வெட்டும்போது இந்த கோடாரி காம்பு பிடிங்குன்னு எதிரே இருக்கிற அவன் மேலே போய் நல்லா மண்டை மேலே தலை மேலே அடிச்சு அவன் செத்து போயிடுறான். நல்லா கவனிக்கணும், முன்ன பின்ன எந்த பகையுமே இல்லை, பிளான்லாம் பண்ணல. வெயிட் கவனி பிளான்லாம் பண்ணல. ஆனா செத்து போனவனுக்கு ஒரு சொந்தம் இருக்கு, அவன் மகன் பார்க்கறான். ஆனா இப்ப நீ வெட்டும் போது தான் உருவிக்குன்னு போயிட்டு அவன் தலையை அடிச்சு செத்து போயிட்டான். ஆமேன். கொலை தான், எதேச்சியா பிளான் போடல. அதான் முக்கியம், திட்டம் எல்லாம் போடல. வேலைக்கு போன தவறுதெல்லாம் போய் அவன் செத்து போயிட்டான். சரி, இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு போறீங்க, கல் எடுத்து, அப்பெல்லாம் பெரிய பெரிய பாறைங்க எடுத்து கொடுக்குறீங்க. நீ கல் எடுத்து தூக்கி போடும் போது அவன் கவனம் திரும்பி இருக்கும் போது போட்டு அவன் மண்டை மேல விழுந்து செத்து போயிட்டான். அவனுக்கு பிள்ளை இருக்கிறான். அடா பாவி, எங்க அப்பாவை சாகடிச்சிட்டியே,
அல்லது என் அண்ணனை சாவடிச்சிட்டியே, அல்லது என் தம்பியை சாவடிச்சிட்டியே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை அவன் என்ன பண்றான், பதிலுக்கு உன்னை என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் கொல்றதுக்கு ஆயுதங்கள் எடுத்துன்னு வரான். ஆனா உண்மையிலேயே நீ திட்டம் போட்டு பண்ணல, வேலைக்குன்னு போன, வயிற்று பழப்புக்குன்னு போன, அங்க தவறுதலா நடந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இரக்கமே உருவான தேவன், அன்பே உருவான கர்த்தர். எப்பா, செத்து போனவனுக்கு பெரிய லாஸ், பெரிய இழப்பு. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, இவனை பழி வாங்குறதுக்கு ஓடி வருவான். ஆனா இவன் உண்மையிலேயே திட்டம் போட்டு பண்ணல. அது ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த 6 அடைக்கல பட்டணத்துல பிரதான ஆசாரியர்கள் வாசம் பண்ண வேண்டும். இந்த 6 அடைக்கல பட்டணத்திலையும் யார் வாசம் பண்ணணும்? பிரதான ஆசாரியர்கள். ஆசாரியர்களுக்கு என்று தனி காணியாட்சி கிடையாது. இந்த அடைக்கல பட்டணத்துல தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற, தேவனுக்கென்று பலியை செலுத்துகிற, தேவனுக்கென்று காணிக்கையை செலுத்துகிற ஆசாரியர்கள் அந்த பட்டணத்துல குடியிருக்கணும். இப்போ நீ என்ன பண்ணனா, இப்போ இழப்பை சந்தித்தானே, எங்க அப்பா செத்து போயிட்டார், என் அண்ணன் செத்து போயிட்டான், என் அம்மா செத்து போயாச்சு, என் தங்கச்சி செத்து போயாச்சு, ஆனா நீ தான் கொலை பண்ண. உண்மையா இல்லையா? நீ தான் பண்ண, ஆனா திட்டம் போட்டு பண்ணல. இப்போ இவன் என்ன சொல்ற, நான் திட்டம்லாம் போடலடா, யாரு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா என் குடும்பத்துக்காக நான் வாழ போறேன் அப்படின்னு இவன் நினைச்சான்னா, இவன் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி ஓடு 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 ஓடு. அவன் ஓடி போய் அவன் அடைக்கல பட்டணத்துல அடைக்கலம் ஆகிவிட்டானே. ஆனால் பழி வாங்குகிறவன் அப்படி நின்னும். ஆமென். நல்லா கவனிக்கணும். பழி வாங்குறவன் அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே போய் அவனை பழி வாங்க கூடாது. ஏனென்றால் அந்த அடைக்கல பட்டணத்துல தேவனுடைய பிரதான ஆசாரியன் இருக்கிறான். இந்த பட்டணத்தில் நீ வேலை செஞ்ச, வாழ்ந்து கொண்டிருந்த, இங்கே கைப்பிசகாய், சொல்லுங்க, கைப்பிசகாய் நீ செஞ்சிட்ட. ஆனால் நீ செஞ்ச அந்த பாவம் உன்னை பழிவாங்க வருகிறது. தெரியாம பண்ணிட்ட. ஏ அப்பா இங்க வா, ஏ அப்பா உன்னை நான் பழி வாங்குறேன்டா அப்படின்னு சொல்லி எந்த மகனும் போய் சிகரெட் பிடிக்கல. ஏ அம்மா நீ என்ன இப்படிலாம் பண்ணல, உன்னை நான் பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி போய் எந்த புள்ளையும் கஞ்சா சாப்பிடல. டே சகோதரா, எனக்கு விரோதம் எதாவது பண்றல, உன்னை அசிங்கப்படுத்துறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எவனும் குடிக்கல. எத்தனை பேர் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சது? திட்டம் போட்டு நீ சிகரெட் பிடிச்சியா? பிளான் பண்ணி யாரையாச்சும் பழி வாங்குறதுக்காக நீ சரக்கு சாப்பிட்டியா? பிளான் பண்ணி உங்க அப்பா அம்மாக்கு நீ துரோகம் பண்ணியா? கவனிங்க, ஏதோ ஒரு நுகம் உன் தோல் மேல வச்சு இந்த பாவத்தை செய்யும்படி உன்னை தூண்டினது. நீ கைப்பிசகாய் அந்த பாவத்தை செய்து விட்டாய். தேவனை அறியாமல் நீ பாவத்தை செய்து விட்டாய். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அவரே சகலத்தையும் நியாயந்திருக்கிற நியாயாதிபதி என்பதை நீ அறியாமல் நீ இந்த பாவத்தை செய்து விட்டாய். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3வது நாள்ல உயிரோடு எழுந்தபோது தேவன் இருக்கிறார், அவருக்கே மகிமை செலுத்த வேண்டும். அவர் என்னை நியாயந்திருக்கும் போது நான் செய்த பாவத்துக்கு நான் என்னத்தை தண்டனை செலுத்துவேன், நான் என்ன கிரயத்தை செலுத்துவேன் சொல்லி இந்த பாவத்துக்கு நீ செஞ்ச பாவத்தினுடைய பழிவாங்குதலுக்கு தப்பி சபைக்கு ஓடி வந்து விட்டால் சபை என்னை பாதுகாக்கும். இந்த சபையில இயேசு இருக்கிறார். தேவன் தம்முடைய அன்பை என் மேல பொழிந்தருள பண்ணி என்னுடைய பாவத்தை எல்லாம் தம்முடைய குமாரன் மேல சுமத்தினார் என்று சொல்லி நீ சபைக்கு வந்து விட்டால் உன் மேல பழி இல்லை. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? நீ செஞ்ச பாவம், சிகரெட்டை பிடிக்கும் போது உன் மனசாட்சியை நீ தான் சாவடிச்ச. தண்ணி அடிக்கும் போது உன் மனசாட்சியை நீ தான் சாகடிச்ச. அந்த சாகடிச்ச பாரு, அதுதான் உன்னை பழி வாங்க வருது, அதுதான் உன்னை கெடுக்குது, உன் குடும்பத்தை கெடுக்குது, நீ வாழக்கூடாதபடிக்கு நீ நரகத்துக்கு போகும்படி கெடுக்குது. இவன் என்ன செய்யணும்? ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துடைய ஒளிமுக வாசல்ல நின்று, ஐயா பிரதான ஆசாரியரே,
நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னையா, நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போனோம், கோடாரி எடுத்துன்னு போனோம், மரம் வெட்டணும். மரம் வெட்டும் போது நான் மேலே முன்பாக எதுவுமே இல்லை, திட்டமெல்லாம் எதுவோ போடல. ஆனால் என் வயிற்று படைப்புக்காக போனேன். ஆனால் கோடாரி உருவி கொண்டு அவன் மண்டையை உடைச்சவன் செத்து போயிட்டான். நான் பழிக்கு நீங்களாக இருக்கிறேன் அப்படின்னு தான் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு ஓடி போய் சேர்த்துக்கணும். அந்த பிரதான ஆசாரியன் சேர்த்து கொள்ளுவான். கையை தட்டி ஹல்லேலூயா. நீ கைப்பிசகாய் செய்தாய், நீ தேவனை அறியாமல் செய்தாய். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை நீ தெரியாமல் செஞ்சாய். இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவம் எல்லாம் தெரியாமல் செஞ்சுட்ட. உன் மேல குற்றம் இல்லை. ஆமெனா. நீ எப்பேற்பட்ட கொடும் பாவனா செய், நீ பிளான் பண்ணி செய்யல. ஏதோ ஒரு நுகம் உன் தோல் மேல வச்சு பாவம், அந்த சாபம் உன் அந்த பாவத்தை பண்ண வச்சுது. இப்போ தேவன் சொல்றாரு, நீ செஞ்ச குற்றம் இல்லை. பாவம் இருந்தா தானே மரணம் வரும். ஆமெனா. பாவம் அம்மா, பாவம் இருந்தா தானே மரணம் வரும். இப்போ நீ எங்க வந்துட்ட? அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துட்ட. இந்த அடைக்கல பட்டணம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. இந்த அடைக்கல பட்டணம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி எழுதி இருக்கிறதே. இந்த வேத வாக்கியங்களின்படி எழுதின இந்த வேத வசனத்தின்படி என் பாவங்களுக்காக செத்தார். என் பாவங்களை செத்தார். தேவன் ஆவியா இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்காம, அவரை பத்தி தெரியாம நீ செஞ்ச பாவம், அதெல்லாம் குற்றம் இல்லையா? ஆமே. மரணம் உன்னை தொட முடியாதான். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன். எத்தனை சந்தோஷம். கடற்கடன்னு பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து அடைக்கல பட்டணம். எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்து என் அடைக்கல பட்டணம். கையை தட்டுவோமா? கர்த்தர் என் பலன். ஆமென். நானும் என் சந்ததியும், அல்லேலூயா, நானும் என் சந்ததியும் என் பிள்ளைங்களும் சபையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில். இப்போ முதல் முறையாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு. இப்போ 2வது முறை சபைக்காக வரப்போறாரு. நான் அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துட்டேன். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஆமென். மரணம் என்னை தொட முடியாது. ஏன்னா நான் உயர்ந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறேன், உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 35. என்னாகம புத்தகம் 35ஆம் அதிகாரம் 9 வாசிக்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கைப்பிசகாய் ஒருவனை கொண்டு. கைப்பிசகாய். ஐயோ ஆண்டவரே, ஏதோ நான் பாவி ஆண்டவரே, உங்களை தெரியாம, தேவன் ஜீவிக்கிறார் என்பது தெரியாம. ஆமென். என்னவா எப்பா, யாருக்குமே புரியலையா? ப்ளீஸ், யாருக்குமே புரியலையா? ஆண்டவரே கவனிங்களேன். முன்னாடி நாம துன்மார்க்கமா அந்தகாரமா மனம் போன போக்குல நம்முடைய மனசாட்சிக்கே தெரியும். அந்த மனசாட்சியை சாகடிச்சுட்டு பாவம் பண்ணோம். ஆண்டவர் சொல்றாரு, அது கைப்பிசகாய். ஆமெனா. கைப்பிசகாய். வாசி போலாத. கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்ட. வாசி. கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டால் ஓடி போய் இருக்க. ஓடி போய் சொல்லுங்க. நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனி. நான் முடிச்சிடுறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. கர்த்தருடைய பசங்க மகிமைப்படுவதாக. கவனிங்க. கைப்பிசகாய் வாசிக்கிற. கைப்பிசகாய் கொன்று போட்டவன் ஓடி போய் இருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களை, சில பட்டணங்களை குடிக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல். எப்பா கவனிங்க, சாகாமல். சாவு என்பது அன்பானவர்களே அக்னி கடல், கந்தகம் எரிகிற அக்னி கடல். அந்த கந்தகம் எரிகிற அக்னி கடல்ல நம்ம போகாம இருக்க வேண்டுமையானால் ஒரு நியாய விசாரணை வரப்போது. மரித்தோரை உயிரோடு எழுப்பி, மரித்தோரை எல்லாரையும் உயிரோடு எழுப்பி
அவரை நியாயம் விசாரிக்க போகிறார் தேவன். மரித்தோர் உயிர் தழவிட்டால் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. அவர் உயிரோடு எழுந்ததற்காக நியாயம் விசாரிப்பதற்காக. ஆனால் பாவம் செஞ்சுட்டேன், நரகத்துக்கு போக விரும்பல. அப்ப என்ன பண்ணணும்? நான் எப்படியாக மீட்கப்பட வேண்டும். அப்படியானால் நீ ஓடி போய் நியாயம் விசாரிக்கிற வரைக்கும் பழி வாங்குகிறவன் கைக்கு. ஆமெனா? எது பழி வாங்குது சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அன்பும் நீதியும் உள்ளவர். நீதி என்ன பண்ணாதுன்னா ஒரே ஒரு வினாடி கூட எக்ஸ்கியூஸே கொடுக்காது. அப்படியே சரி விட்டு அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லக்கூடாது. நீதி கிடையாது. அன்பு என்ன பண்ணாதுன்னா உன்னை அழிவுக்கு விட்டு கொடுக்காது, உன்னை அணைத்துக் கொள்ளும். இதுதான் தேவகுணம். அதே சாயல் நம்மளை படைச்சார். நமக்குள்ள மனசாட்சி இருக்குது. இந்த மனசாட்சியை சாகடிச்சு குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று நம்முடைய மனசாட்சியை சொல்லுது. எது நம்மளை பழி வாங்குதுன்னா உன் மனசாட்சி தான் உன்னை பழி வாங்குது. இன்னைக்கு நீ அழுது இருக்கிறியே, என் குடும்பம் சிரிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்க உட்காந்துக்கிறியே, என் பிள்ளைங்க தாறுமாறா போறாங்களே அப்படின்னு சொல்றியே, உன் மனசாட்சி. உதாரணத்துக்கு ஒருத்தன் நீங்க வாலிபத்துல ஒரு லவ் பண்றான், ஒருத்தன் தெரியாம பண்றான். ஏன் அவன் தெரியாம பண்றான்? அவன் மனசாட்சிக்கே தெரியும் இது தப்புன்னு. ஆனா பண்றது யாரு? ஏதோ ஒரு நுகம், ஏதோ ஒரு நுகத்தடி அவன் தோல் மேல வச்சு அந்த பாவத்துக்கு தள்ளுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் கைப்பிசகா செஞ்சுட்டானா. இவன் மாத்திர தேவனை அறிந்திருந்தால், உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அந்த பாவத்தை செய்வானா? செய்ய மாட்டான். ஆண்டவரே, நான் கைப்பிசகா செஞ்சுட்டேன். இப்ப மனசாட்சி சாகடிச்சது யாரு? எப்ப கவனி, மனசாட்சி சாகடிச்சது யாரு? நீதான். உன் மனசாட்சியை சாகடிச்சு நீ பாவம் பண்ண பாரு, அந்த பாவம் தான் இப்ப உன்னை பழி வாங்குது. அதான் உனக்கு மரணம் ஏற்படுகிறது. ஆமெனா? இந்த இருதயத்துல மனசாட்சியை சாகடிச்சு இல்லையா, அந்த வசந்த வாசித்தபடி இங்க வரலாம். ரோமர்க்கு நிருபம் 2வது அதிகாரம். ரோமர்க்கு நிருபம் 2வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. எல்லாம் கொஞ்சம் இந்த வசந்த கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நான் வாசிக்கிறேன், மைக் இல்ல, நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் இந்த வசந்த கவனிங்க. கர்த்தர் நல்லவர். 2வது அதிகாரத்துல 15வது வசந்த வாசிக்கிற 15, 16. அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். மனசுல என்ன இருக்குதுங்க? நியாயப்பிரமாணம், மனசாட்சி. இது தேவனுடைய நீதி. ஆமெனா? கவனிங்க. இப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் கஞ்சா சாப்பிட்டு, இப்ப ஏன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் கஞ்சா சாப்பிடுறான்? யாராச்சும் பார்த்தாங்கன்னா நம்மள ஒரு மாதிரி சொல்லுவாங்கடா, அவன் மனசாட்சி இருக்குது. ஆனா மனசாட்சி சாகடிச்சுட்டு போய் சாப்பிடுறான். ஏன் அப்படி செய்யறான்? அவன் மேல ஒரு நுகம் இருக்குது. ஆனா நியாயம் விசாரிக்கப்படும். கவனிங்க, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து, எதங்க? மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என்ன தீர்ப்பு கொடுக்கும்? இப்ப என்ன தெரியுமா? எப்பா நீ பாவம் பண்ணிட்ட, நீ கொலை பண்ணிட்ட, உன் மனசாட்சிக்கே தெரியும். நீ என்னென்னலாம் பண்ணணும் உன் மனசாட்சிக்கே தெரியும். உன் மனசாட்சி சாகடிச்ச பாரு. இது தேவனுடைய ஜீவ சுவாசம். தேவனுடைய ஜீவ சுவாசம் அது உனக்குள்ளே இருக்கு. தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். அதை மாற்றவே முடியாது. அதுதான் இன்னைக்கு உன்னை பழி வாங்கி உன் குடும்பத்தை சிதைக்கிறது. அந்த மனசாட்சியோடு இருக்கிற இல்லையா, அந்த குற்ற மனசாட்சியோடு இருக்கிற இல்லையா, அதுதான் உன்னை பழி வாங்குகிறது. ஆனா இப்ப என்ன தெரிய பண்ற? ஏன் என் குடும்பம் சிதையுது? ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை? ஏன் என் மனைவிக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் என் பிள்ளைகளுக்கும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் என் தாய் தந்தை பிரச்சனை? ஏன் வேலை ஸ்தலத்தில் இவ்வளவு பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நடக்குது? உன்னை பழி வாங்குகிறது. நீ சாவச்சல்ல, உன் மனசாட்சி தான். என்னுடைய சுவிசேஷத்தின்படியே மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துடைய அந்த நாளிலே அது விளங்கும். இப்ப நான் என்ன பண்றேன்? என் கண்ணு முன்னாடி இப்ப என் குடும்பம் அழியுது. ஒரு நாள் மரணம் என்னை கவ்வ வருமே, மரணம் என்னை சாப்பிட வருமே, அன்னைக்கு நித்திய காலமாய் கந்தகம் எரிகிற அக்னிகளுக்கு போகணுமே. நான் போக விரும்பல, நான் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படியானால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் மரணத்தை ஜெயித்தவர்,
உன் பாவங்களை சுமந்தவர், உன் பாவங்களை கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்தவர், உன் சாபத்துக்காக மரத்தில் தூக்கப்பட்டு ஆணி அடித்தவர். அவரே உன் அடைக்கல பட்டணம். அந்த பட்டணத்துல சுகமான வாழ்க்கை இருக்கு. ஆமெனா. இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னென்னைக்கும் ஆளுகை செய்ய போகிறோமே அந்த பட்டணத்துல சுகமான வாழ்க்கை இருக்கு. அதான் சபை. ஆமெனா. இது எருசலேம், இது சீயோன். ஆமெனா. நீங்க வந்து இந்த சபையில இங்கிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சீயோன், உட்கார்ந்து இருக்கிற நீங்களா எருசலேம், என்றென்றைக்கும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமெனா. அப்ப எது உங்களை துரத்துது? உங்க மனசாட்சி. ஆமென். எது உங்களை துரத்துது? உங்க மனசாட்சியே உங்களை துரத்தி உங்களை சாகடிக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து ரட்சகர் சொல்லும் போது உங்க இருதயத்துக்குள்ள தேவன் தமது குமாரின் ஆவியை அனுப்புகிறார். ஆமெனா. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நீங்கள் புத்திரா இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். இப்ப நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆமென். நீ நல்லா இருப்ப. ஆமென். இது அடைக்கல பட்டணம். ஆமென் சொல்லுங்க. இது என்ன பட்டணம்? அடைக்கல. ஓடி வந்துட்டியா? ஓடி வந்துட்டியா? எத்தனை பேர் ஓடி வந்துட்டீங்க? அப்பா நான் இவ்வளவு பாவம் செஞ்சேன், என் மனசாட்சி என் குடும்பத்தை அழிக்குது, கதற விட்டுரும். எவ்வளவு துணிகரமா பண்ணோம். ஆனா என்ன சொல்றாரு? எப்பா இவன் திட்டம் போட்டு பண்ணலடா. ஆமெனா. இவன் திட்டம் போட்டு பண்ணலடா, ஏதோ ஒரு நுகத்தடி. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல அப்போஸ்தலர் மாபெரும் சத்தியத்தை வெளிப்படுத்தினார்கள். அதை நான் வாசிக்கிறேன். எல்லாம் எடுத்துங்களேன், எல்லாம் பாருங்க இந்த வசனத்தை. ப்ரோ நான் பேசுறதா கேக்குதா? அம்மா கேக்குதுங்களா? நான் பேசுறதெல்லாம் வாய்ஸ் கேக்குதா? கொஞ்சம் கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்களேன். 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். டேய் ஜி இந்த மைக் ஒண்ணா போறேடா. அந்த மைக் ரெண்டாவது ஜாக்டர் சரு. இதெல்லாம் கேளுங்களேன். ஏன் பாவம் செஞ்சோம் தெரியுமா? நம்ம பிளான் பண்ணல. யாரா பிளான் பண்ணி பாவம் பண்ணீங்க? எங்க அப்பா. ஏன்னா எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆமெனா. பேசும் அத ஆன் பண்ணு. என்னடா வரலையா? ஓ அப்ப எத்துரு. அப்ப எத்துரு மைக் எத்துரு. சரி கவனி. நான் வாசிக்கிட்டா இருக்கும். தண்ணி குடிச்சுக்கிறேன், தொண்டை போயிடுச்சு. நான் வாசிக்கிறேன், எல்லாம் கொஞ்சம் கேளுங்கம்மா. அப்பாவுக்கு மனசு இருக்கா? அம்மாவுக்கு மனசு இருக்கா? அப்பா மனசு உடையாது நீ தப்பு பண்ணா. அம்மா மனசு உடையாது, அந்த மனசை படைச்சவர் தேவன். ஆமென். அதை உடைச்சல்ல, உன் மனசை சாகடிச்சுட்டு உடைச்சல்ல, அதுதான் பழி வாங்குது. அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும், அதுதான் பழி வாங்குது. ஏன் இந்த பாவத்தை நான் செஞ்சேன்? கைப்பிசகாய். எப்படி? 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை, மாட்டு கழுத்து மேல நுகத்தடியை வச்சுட்டு இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ. மாட்டு வண்டி எல்லாம் நம்ம பாத்துக்கிறோம். நம்ம ஊர்ல மாட்டு வண்டி எல்லாம் இருக்குதுயா. மாட்டு வண்டிலாம் பார்த்தே இல்லையா? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்லாம் மாட்டு வண்டிலாம் பார்க்கல. ஆமென். மாடு தோல் மேல ஏறு பூட்டி ஊதுதெல்லாம் பார்க்கல. பாவம் இவங்கெல்லாம். இனிமே அவங்களுக்கு அதெல்லாம் ப்ராஜெக்டா, அதெல்லாம் அசைன்மெண்ட் தான் பண்ணணும் போல் இருக்கு. மாட்டு நீங்க யாராச்சும் அப்படி பார்க்கலன்னா இப்ப எங்கேயாச்சும் எங்கேயாவது இருக்குதா பாருங்க. இப்ப பரம்பு அடிப்பாங்க, இப்ப எங்கிருந்தோ கூட்டின்னு வராங்க. இப்ப நடுவு நடும்போது பாருங்க, பரம்புல அடிப்பாங்க பாருங்க நடுவு நடுறதுக்கு. அந்த மாட்டு தோல் மேல நுகத்தடியை வச்சுட்டு. ஆமெனா. எப்பா நீ நானு நம்முடைய முற்பிதாக்கள் இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பேர தோல் மேலேயும் ஒரு நுகத்தடி இருக்கிறது. அந்த நுகத்தடி என்ன பண்ணுதுன்னா வம்சமா ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் இந்த நுகத்தடி உன்னை பாவம் செய்ய தூண்டுது. நீ திட்டெல்லாம் போடலாமா? ஆமெனா. அப்பா நீ பிளான் பண்ணியா பண்ண? பிளான் பண்ணியா சரக்கு அடிச்ச? உன் மனசை நான் உடைக்கிறேன் வா. அப்படி பிளான் பண்ணியா நம்ம சரக்கு அடிச்சாங்க பிரதர்ஸ், சிகரெட் வா உன்னை நான் உடைக்கிறேன் வா. அப்படி யாருமே பண்ணல. தேவன் கொடுத்த போதை புருஷனுக்கு, தேவன் கொடுத்த போதை மனைவியே, அவளுடைய நேசத்தால் மயங்கிரு. மனைவியானவள் என் புருஷனுக்கு ஏற்ற போதையா இருக்கணும். இவளுக்கும் வேற போதை, அவனுக்கு வேற போதை. காரணம் என்ன? ஆதாமுடைய மீறுதல். ஆதாம் இயேசு ராஜா வரத்துக்கு முன்பதாகவே அந்த கனியை சாப்பிட்டு மீறுதல் பண்ணிட்டாரியா. ஆமெனா. இயேசு ராஜாவை நீ பார்க்கல, திட்டம் போட்டு பண்ணல. ஆமெனா.
ஆமீனா. நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ண போறேன், வாடி உன்னை நான் உன்னை ஏதாச்சும் பக்கா பிளான் பண்றேன், அப்படி பண்ணல. ஏதோ ஒரு நுகத்தடி, ஆமேனா, என் தோல் மேல நுகத்தடி இருந்துச்சு, என்னை பாவம் செய்ய தூண்டுச்சு. ஆமேன். ஆனா இப்ப பழி வாங்குது அப்பா. ஆமேன். என்னை இப்ப பழி வாங்குது ஆண்டவரே. நான் வாழ விரும்புகிறேன். ஆமேன். வாழ விரும்புறவன் மட்டும் உள்ளவா. நான் இப்ப சொல்றேன், நித்திய காலமாய் இந்த அடைக்கல பட்டணத்துல உனக்கு ராஜா வாழ்க்கை இங்க இருக்கு. ஆமேன். இந்த வாழ்க்கை தான் ராஜா வாழ்க்கை. கைப்பிசகாக நீ செய்தாய். ஆமென். தேவனுடைய பார்வையை பாருங்களேன். நீ பாவம் செஞ்சுட்டு மனசுக்குள்ள குத்தி குத்தி உட்காருவியே, அப்பா சொல்றாரு, எம்மா நீ கைப்பிசகா செஞ்சுட்டமா, அது ஆதாமுடைய மீறுதலுமா. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல ஒரே மனிதனுடைய நீதியினாலே, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவாமா. அந்த ஒரே மனுஷன் இயேசு கிறிஸ்து, அவர் வந்து பிதாவின் சித்தத்தையுமே செய்து முடித்தார். இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று அந்த தேவாதி தேவன் இவரில் களி கூர்ந்தார். ஆனால் இவரோ என் பாவங்களை சுமந்தார். ஆமேனா. இப்ப ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், எப்பாடே அவன் மனம் எரியுது. ஆமென். அவன் மனம் கொதிக்குது, எங்க அப்பனை சாகடிச்சிட்டேன்னு. எத்தனை பேருடைய மனசை நம்ம சாவடிச்சிருப்போம். டே இதை செய்யாதரா, என்னை அழ வைக்காதரா, என்னை நோகடிக்கிறியான்னு எவ்வளவு பேர் நம்ம நோகடிச்சிருப்போம். அவன் மனசு எரிஞ்சது பாருங்க, அவன் மனசு எரிஞ்சது பாருங்க. அதுதான் பழி வாங்குது இன்னைக்கு. வேற எதுவும் இல்லை. நாம மனசை சாகடிச்சுட்டு அவங்க மனசை எரிய வச்சு என்ன தேவ பிள்ளை, அது கொலைபாதகம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீ தெரியாம செஞ்சுட்ட. அநேக பேர் நான் பார்த்திருக்கிறேன். நான் எப்படியாக கூடிய விட்டுன்னு நினைக்கிறேன், என்னால விட முடியல இந்த நுகத்தடி. ஆனால் இயேசு ராஜா சிலுவையில பலியாகி இந்த நுகத்தடியை முறித்தார். ஆமென் சொல்லுவோமா. நான் எப்படியாக இந்த பாவத்துல, அந்த ரங்கத்துல நான் பாவம் செய்யறேன், இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துடும் நினைக்கிறேன், என்னால முடியல. இந்த நுகத்தடி உன் மேல, நம்முடைய பிதாக்கள் மேல, இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இந்த நுகத்தடி இருக்குது. அதுதான் பாவம் செய்ய வைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கைப்பிசகா செஞ்சிட்டான். ஏன்னா இயேசுவை அவன் ரட்சகரா அறியாம செஞ்சிட்டான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனே என்று விசுவாசிக்கிறது அன்றி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? இயேசு கிறிஸ்து குமாரன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு சாவு இல்ல, உன் பாவம் போச்சு. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர போறாரு. அவரோடு கூட நித்திய காலமாய் ஆளுகை செய்ய போகிறாய். ஆமென் சொல்லாமா. ஒரே ஒரு வழி, நீ அடைக்கல பட்டணத்துக்கு என்ன பண்ணணும்? ஓடி வந்துடணும். ஆமென். மழையாவது மண்ணாங்கட்டி ஆகுது, நான் ஓடி வந்துடுவேன். ஆமெனா. நீ அடைக்கல பட்டணத்துல வந்து விட்டாய். கர்த்தர் உன்னை அணைத்துக் கொண்டார். இவன் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வாசிக்க என்னாகும் 35வது அதிகாரத்துல மறுபடியும் அந்த வசனம் வாசி, 12 வாசி. கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழிவாங்குகிறவன் கைக்கு தப்பி இருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களா இருக்க கடவுது. இயேசுவே நீரே என் அடைக்கல பட்டணம். கையை தட்டி மகிழ்ச்சி செலுத்துவோமா. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அடைக்கலம் எப்படிப்பட்ட அரண்? உயர்ந்த அரண். ஆமெனா. உயர்ந்த அரண். மரணம் எட்டி கூட உன்னை பார்க்க முடியாது. ஆமெனா. உன்னை பழி வாங்க முடியாது. ஆமெனா. நான் மறுபடியும் சொல்றேன், உபாகமம் 19 திருப்பீங்களே. உபாகமம் 19ல இந்த அடைக்கல பட்டணத்தை குறித்து இன்னும் அநேக காரியங்களை தேவன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்துல 4 வாசிக்க நேரம் இல்லை. 4 கொலை செய்து அங்கே ஓடி போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார் என்றால், தான் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொன்றவன் தானே. என்னதான் உன் மனசுல திட்டம் போடாம எங்கேயோ போன நண்பர்களோட ஊர் சுத்த போன, அங்க ஏதோ ஒரு பழக்கத்தை கத்து கொடுத்துட்டாங்க, அது என் தோல் மேல உட்காந்துக்குச்சு. ஆமேனா. எங்கேயோ போன ஏதோ கைப்பிசகாய் மனதறியாம திட்டெல்லாம் போடலைங்க. ஆமேனா. திட்டெல்லாம் போடலைங்க. அதான் முடிந்த பாவம் எனக்குள்ள இருந்துச்சு. அது இப்ப என்ன பண்ணுது? ஒருவன் விறகு வெட்ட மற்றொரு காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையில் கோடாரியை ஓங்கும் போது இரும்பானது காம்பை விட்டு கழன்று
மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்த பழிக்காரன் கவுனி, இரத்த பழிக்காரன் தன் மனம் எரிகையில், எப்ப கவுனி, யார் யாருடைய மனசெல்லாம் நீ எரிய விட்டுக்கிற, யார் யாருடைய மனசுல நீ வலிய கொடுத்திருக்கிற, அவங்க மனசு எப்படி வலிச்சது? ஏன்னா அவங்க மனசுக்குள்ள தேவ நீதி இருக்குது. எப்பா கவனிங்களே, அவங்களுக்கு மனசு இருக்குது, அந்த மனசுல தேவனுடைய நியாயப்பிரமாணம் உள்ளே இருக்கிறது. குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று தீர்க்கிறது. அவங்க எல்லாம் துணியை போட்டுக்கிறாங்க, அவங்க மிருகம் அல்ல. அவங்க மனசு எப்படி எரிய விட்ட? ஆனா தெரியாம எரிய விட்ட. ஆமென். இயேசுவை அறியாமல் எரிய விட்ட. ஆமென். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவனை விசுவாசிக்காம எரிய விட்ட. ஆனா பழி வாங்குமே, நீதான் தப்பு பண்ண. அது தூண்டி விட்டுச்சு, நீதான் தப்பு பண்ண. அதுக்கு நீதான் தண்டனை அனுபவிச்சாகணும். ஆனால் எனக்கு விடுதலை இல்லையா? நான் திட்டம் போடலையே, என் மனசாட்சிக்கு தெரியுமே. ஆமென். என் மனசாட்சி திட்டம் போடலையே. அப்ப தேவன் சொல்றாரு, உன்னை நான் மீட்கிறேன். ஆமென். உனக்காக என் உயிரை கொடுக்கிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து அடைக்கல பட்டணமாய் இந்த பட்டணத்திலிருந்து ஓடி அந்த பட்டணத்துக்குள்ள போய் அங்க ஒளிமுக வாசல்ல நிக்கிறோம். கர்த்தர் சொல்ற தொடர்ந்து வாசிமா அந்த வசந்த, அவனை கொன்று போடாதபடிக்கு, சொல்லுங்க, அவன் கொன்று போட கூடாதபடிக்கு. ஆமெனா? எப்பா புரிஞ்சு போச்சா? நம்ம சாக போறது இல்ல. ஆமென். நமக்கு ஜீவனை ஏசப்பா கொடுத்துட்டாரு. ஆமென். அவன் கொன்று போடாதபடிக்கு அப்படின்னு அர்த்தம்னா அவனுக்கு சாவு இல்ல. பாவத்தின் சம்பளம் இயேசு கிறிஸ்து. ஏன் பாவத்தை சுமந்து விசுவாசிக்கிறீங்க? உனக்கு சாவு இல்ல. ஆமென். நீ தேவப்பிள்ளை. ஆமென். ஆய் சூப்பரா இருக்கு. உனக்கு சாவு இல்லை, நீ தேவப்பிள்ளை. எல்லாம் அறிக்கை போடுங்க, நல்லா இருக்கு. அப்பா வந்துருது. எனக்கு சாவில்லை, நான் தேவப்பிள்ளை. ஆமென். எல்லாம் கத்தலாமா? எனக்கு சாவில்லை. வெரி குட். எனக்கு சாவில்லை, எனக்கு சாவில்லை. இப்ப நான் எங்க இருக்கிறேன்? அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறேன். ஆமெனா? இது என்ன பட்டணம்? அப்பா சபைக்கு தலை யாரு? சபைக்கு தலை யாரு? இப்ப எல்லாம் எங்க ஓடியாட்டோம்? ஓடி வந்துரு. ஆமெனா? வேலை ஞாயிற்றுக்கிழமை வேலை. பாரு, இந்த சிலையை வணங்கினா உன்னை விட்டுருவேன். நீ இந்த சிலையை வணங்கலனா அக்கில தூக்கி போட்டுருவேன். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தா உன்னை வேலைக்கு வச்சுக்குவேன். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரலனா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். புரிஞ்சு போச்சாப்பா? போன வாரம் என்ன பிரசங்கம் ஞாபகம்தா? எனக்கு அன்புக்குரியவர்களே, என் பாசத்துக்குரியவர்களே, எனக்கு கிரீடமும் மகிமையுமானவர்களே, எனக்கு எல்லா மாணவர்களே, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தினுடைய ஹைலைட் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஓய், நான் ஞாயிற்றுக்கிழமை கேட்டையா? ஞாயிற்றுக்கிழமை என்னது? ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் எதிர்பார்த்த ரகசியம் வெளிப்பட்டுச்சு. அப்பா நீங்களா என்னத்துல பண்ணலாம்? இந்த ரகசியம் எல்லாம் வெளிப்பட ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரு? இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்க அப்பா ஆவியா இருக்கிறார். ஆமென். நீ உலகத்தின் அதிபதி, நீ உருவத்துல வந்து நிக்கிற. அதை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நுகத்தறி மேல வந்திருக்கு போறதே இல்லை. ஆமெனா? அதை சொல்லாம போயிட்டான். ஆனால் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அதை சொல்லி ஜெயம் எடுத்தார்கள். ஆமென். எரிகிற இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உனக்கும் தப்புவிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்ப நம்மள தேவ பிள்ளை. ஆமென். இப்ப என்ன சொன்னோம்? எனக்கு பாவம் இல்லை, ஓ எனக்கு சாவு இல்லை. வெரி குட். நீங்க சாக வேண்டீங்களா? ஓகே. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை ஏசப்பா சுமந்துட்டார். எத்தனை விசுவாசிக்கிற? நீ தெரியாம செஞ்சியா, கைப்பிசகா செஞ்சிட்டியா, போன ஏதோ தெரியாம பண்ணிட்ட, சொம்மாங்காட்டியும் மறுபடியும் நான் இந்த பாவம் பண்ணிட்டேன் அந்த பாவம் பண்ணிட்டேன், கண்ணை பார்த்து குத்துவார் ஆண்டவர். தெளிவா சொல்லிட்டு, நீ என் பிள்ளை, நீ கைப்பிசகா செஞ்ச அதை எல்லாம் என் குமாரன் மேல சுமத்தி விட்டேன். ஆமென். வாசிப்பாங்களா? இவன் அந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடி போய் சொல்லு. எத்தனை ஓடியான்ட்டீங்க? ஓடியான்ட்டோம். ஆமெனா? நான் வாழ விரும்புகிறேன் குடும்பத்தோடு. ஆமென். ஓடி போய் உயிரோடு இருப்பானாக. இவன் அவனை முன்னே பகைக்காதபடினாலே இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை. கையை தட்டி, உன்னல குற்றம் இல்லை. அல்லேலூயா. சாவுக்கான குற்றம் மேல
சுமரல. நீ குற்றவாளி இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீ குற்றவாளி இல்லை. இவன் என்ன பண்ண தெரியுமா? எப்படி தெரியுமா குற்றவாளி இல்ல? இவன் ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துடைய ஒளிமுக வாசல்ல நின்னு யோசுவாவின் புத்தகம் 20 வாசிங்க. மறுபடியும் வரலாம். யோசுவா 20 மறுபடியும் திருப்பிங்களே. அங்க அடைக்கல பட்டணத்தை கொடுக்கும் போது நம்ம நேரம் இல்லாதனால 4 வசனம் வாசிக்கிறேன். யோசுவா 20:4. அந்த பட்டணங்களில் ஒன்றுக்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று அந்த பட்டணத்துடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. என்ன பண்ணா? தன் பாவங்களை மறைக்கிறவன் அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ. எப்பா நீ ஒடியா சர்ச்சுக்குள்ள வந்து ஓடி வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன், இயேசு தேவகுமாரன், இயேசு தேவன் ஜீவிக்கிறார், தேவன் இருக்கிறார், அண்ட சராசரியை படைத்தவர் தேவன் தான் தெரியாம மனசாட்சியை சாகடிச்சு இந்த பாவத்தெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு என் பாவத்தெல்லாம் மன்னிப்பாரா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னடா பைத்தியக்காரத்தனமா இந்த பாவத்தெல்லாம் குறித்து பேசுறானே, பாஸ்டர் என்ன எப்ப பார்த்தாலும் பாவத்தை குறித்து பேசுறாரு. நீங்கெல்லாம் இது பாருங்க, குற்றப்படுத்துவதற்கு அல்ல, உங்களை உணர்த்துவதற்காக, நீங்கள் இந்த தண்டனை தப்பிக்கப்படுவதற்காக. இந்த பாவம் எல்லாம் எவ்வளவு கொடுமை அறிக்கை பண்ணோம். ஒளிமுக வாசல். ஒளிமுக வாசல் என்றால் நியாயம். உன் மனசாட்சி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் அவன் மறுபடியும் தேவராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். அப்போ நீ உன் பாவத்தை அறிக்கை பண்ணும் போது, அப்பா இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம் தெரியாம தான் பாவத்தை தண்ணி போல குடிச்சா உன் மனசை சாகடிச்சு அது அறிக்கை பண்ணிட்ட பிற்பாடு அது தேவன் அது குற்றமாக பார்க்கவில்லை. நீ தேவ பிள்ளை. ஆமென். உனக்கு சாவு இல்லை, நீ தேவ பிள்ளை. அவன் என்ன பண்ணோம்? அந்த மூப்பர்கிட்ட சொல்லணும், ஒளிமுக வாசல் என்பது நியாயம். இப்ப நம்முடைய மனசாட்சி செத்து போன மனசாட்சி உயிரடைகிறது. ஆமோஸ் 5:15 வாசிக்கும் போது எல்லாத்துக்கும் வாசிங்க. அந்த ஆமோஸ் 5 ஒளிமுக வாசல்னா என்ன? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் 5:15 வாசிக்கவா? நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஆமெனா? எதை நிலைப்படுத்துங்கள்? ஒளிமுக வாசல்னா என்னது? நியாயம். அப்பா உன் மனசாட்சி சாகடிச்சு இல்ல, அது தேவன் கொடுத்த மனசாட்சி இல்ல. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல உன் மனசாட்சி உயிரடைகிறது. ஆமென். நம்ம எல்லாம் உயிரடைந்து விட்டோம். ஆமென். தயவுசெய்து சொல்லுவா, உங்க அன்பாய் சொல்றேன், சபைக்குள்ள வந்து யாராகிலும் ஒருத்தர் குற்றம் செய்யும் போது, பாவம் செய்யும் போது, நீ அந்த பாவத்தை பத்தி உன் வாயில நீ பேசணும்னா அந்த குற்றம் அப்படியே உன் மேல வரும். அவங்க குற்றத்தை இயேசப்பா மன்னிச்சிடுவார். தெரியுமா? எச்சரிக்கை. இவங்க என்ன ஒழுகுமா? நீலாம் இப்படியா? நீலாம் அப்படியே? எச்சரிக்கையா சொல்றேன். நான் உண்மையா சொல்றேன், என் மனசு அழுகிறது. எப்படி ஆகி இந்த ஜனவா வந்துடாதா, இந்த பாவத்திலிருந்து வந்துடாதான்னு சொல்லி என் உள்ளம் துடிக்கிறது. நான் வேதனைப்படுகிறேன். இந்த ஜனங்கள்லாம் நித்திய காலமாய் அக்னிகள்ல போவாங்களே. அன்பாய் சொல்றேன், யாருடைய குற்றத்தை பத்தி வாயில பேசாத, உன் குற்றத்தை பார். நீ ஒளிமுக வாசல்ல இந்த ஜீவ வாசல் ஜப வீட்டுக்குள்ள வந்தது உண்மையானால் உன்னை நின்னு உன்னை நிதானிச்சு பார். அதுதான் திருவிருந்து எடுக்கும் போது அப்படியே அறிக்கை கொடுப்பேன், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உள்ள வந்துட்டு இயேசு கிறிஸ்து என் பாவத்துல சுமந்து தீர்த்துட்டாருன்னா எல்லா பாவமும் தீர்ந்தாச்சு. ஒளிமுக வாசல்ல வந்து இவன் அந்த நியாயாதிபதி கிட்ட, அந்த பிரதான ஆசாரியன் கிட்ட அறிக்கை பண்ணணும். நான் இப்படி போனேன், கோடாரிய ஓங்கினேன், தெரியாம அவளை பட்டுருச்சு, கைப்பிசகாய் போயிருச்சு, என் நுகத்தடினால் நான் பாவத்தினால இந்த பாவம் செய்தேன் அப்படின்னு அறிக்கை பண்ணிட்டா அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லா சகோதரர்கள் சகோதரிகள். ஆமெனா. ஒருத்தரா பாத்தீங்கன்னா கையை குலுக்குங்க, நல்ல கையை குலுக்கு. வெளியே எங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லுங்க. சபைக்குள்ள நல்லா ஃப்ரீயா இருங்க. யார பத்தி யாரும் பேசக்கூடாது. இப்ப உள்ள வந்துட்டு உனக்கு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்றார், வந்து அறிக்கை பண்ணிட்டு பட்டணத்துக்குள்ள போயிடுறான். ஒரு பிரமாணம் இருக்கு, என்ன தெரியுமா? கொஞ்சம் இந்த பிரமாணம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றது, பட் கேட்டுங்க. இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்க போற, வேற எதுவும் போறது இல்ல. அந்த பிரதான ஆசாரியன், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியன் அந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கிற வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலேயே இருக்கணும். பிரதான ஆசாரியர் செத்துட்ட பிற்பாடு இவன் மறுபடியும் அவன் வீட்டுக்கு போலாம். புரிஞ்சு போச்சா பிரமாணம்? நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, டே நீ மறுபடியும் அங்க போனா அதே பாவத்தை தான் அங்க செய்வ. ஆமெனா? ஆனால்
நியாயப்பிரமாணத்தின்படி அந்த பிரதான ஆசாரியர்கள் சாவாங்க. ஆனால் இந்த சபையில் இருக்கக்கூடிய, இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் என்னென்னைக்கும் இருக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், அந்த பட்டணத்துக்கு வேணாம். இந்த பிரதான ஆசாரியர் என்னென்னைக்கு உயிரோடு இருக்கிறவராகினால நான் என்னென்னைக்கு இந்த பட்டணத்திலேயே இருப்பேன். ஆமேனா? அப்ப உள்ள வந்துட்டு நாம் மறுபடியும் வெளியே போக போறது இல்ல. ஆமேனா? சரி, பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய பிரதான ஆசாரியத்தை வாசிப்பாகலாம். எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம். எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரத்துல அந்த டோர் கொஞ்சம் ஓபன், நல்லா ஃப்ரீ ஓபன் பண்ணுமா, 2 டோர் நல்லா தள்ளி விடுங்க. வாசிக்கவா? 17 நான் வாசிக்கிறேன். அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, கவனிங்களா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். எதனால? ஓர் ஆணை, தம்மை கொண்டே தம்மில் ஆணையிட்டார். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமி மேல் புரண்டு வருவதில் என்று நான் ஆணையிட்டது போல நான் உன்மேல் கோபமாய் இருப்பது இல்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று என்னை குறித்து என்னைக்குள்ளே ஆணையிட்டுக் கொண்டேன். என்ன ஆணை? என்ன ஆணை? தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, கையை தட்டுவோமா, அடைக்கலமாய் ஓடி வந்தோம். ஆண்டவரே, நான் பழி வாங்கறத பாக்குறேன், நான் கண்ணீரோட வேதனையோட ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு வாழ்வு வேணும்னு சொல்லி அடைக்கலமாய் ஓடி வந்து விட்டோம். ஆமெனா? திரும்பி போக முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பிரதான ஆசாரியன் மரித்து உயிர் தந்த இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் இனி மரிப்பதில்லை. ஆமெனா? வாசிக்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களை நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறியாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா. இவன் அடைக்கலமா ஓன் நம்பர் பட்டணத்துல 6 அடைக்கல பட்டணத்துல, ஏதோ ஒரு பட்டணத்துல. ஏன் 6 அடைக்கல பட்டணம்? அந்த அடைக்கல பட்டணம் இயேசு கிறிஸ்து. 6 மனிதனை காண்பிக்கிறது. 6 மனுஷனுடைய அந்த அவதாரத்தை காண்பிக்கிறது. தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு வருவார். அந்த தேவனாகிய இயேசுவே அடைக்கல பட்டணம். அதான் 6. ஆமெனா? அப்போ பிரதான ஆசாரியன் அந்த பட்டணத்துல இருக்கிற வரைக்கும் இவன் குற்றவாளியா ஓடுனானே, அவன் அங்கே இருக்கணும். ஒருவேளை தேவனுடைய அபிஷேகம் பெற்ற இந்த பிரதான ஆசாரியன் மரித்தால் இவன் மறுபடியும் தன்னுடைய காணியாட்சிக்கு திரும்பி போனா மறுபடியும் அதே பிரச்சனை தான் வரும் உனக்கு. ஆனால் என்னுடைய பிரதான ஆசாரியர் நித்திய பிரதான ஆசாரியர். ஆமென். மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் என்றென்றைக்கு இந்த பட்டணத்தில் இருப்பேன். ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம். ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன். வாசிக்கலாமா? மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. கையை தட்டுங்களே. மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த சபைக்கு தலை யாரு? அவர் இனி மரிப்பதில்லை. ஆமென். அப்ப நம்ம உள்ள வந்துட்டோம். நமக்கு மகிமையான வாழ்க்கை வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சிருக்கார் கவனிங்க. ஒருவேளை அந்த பிரதான ஆசாரியன் உள்ள இருக்கும் போதே, உயிரோடு இருக்கும் போதே இவன் வெளியே போயிட்டான், சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டான், ஏசப்பாவை மறுதலிச்சிட்டு மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கைக்கு போறான். அவன் அந்த பழி வாங்குற இவனை சாவச்சான்னா இவன் ரத்த பழி இவன் மேல. எச்சரிக்கை. நீ சர்ச்சை விட்டு போயிட்ட, உனக்கு இங்க வாழ்வு வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து எல்லாரும் உயிரோடு எழுப்பி அவருடைய சமூகத்துல வச்சுக்க போறாரு. நம்ம நித்திய காலமா அவரோடு கொடுக்க போறோம். ஆமெனா? எருசலேமுக்குள்ள வந்துட்டோம், அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த சபை அடைக்கல பட்டணம். சபை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபையும் இயேசு கிறிஸ்து வாழ்கிற சபையில அது அடைக்கல பட்டணம். அப்போ இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிரதான ஆசாரியன் சாகல,
நீ அந்த அந்த சபையை விட்டு, அந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு நீ அந்த எல்லையை விட்டு வெளியே போய் பழி வாங்குறோம். எங்க நிக்கிறான் சொல்லுங்கப்பா? எல்லையில நிக்கிறான். பழி வாங்குற எங்க நிக்கிறான்? எல்லையில நிக்கிறான். நீ என்ன பண்ணுவ? ஜாலியா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், மறுபடியும் அந்த பழைய பாவத்தை தூண்டும் போது அப்படியே கொஞ்சம் அந்த ரங்கத்துல நீ பாவம் பண்ணி, இப்ப கவனிங்க, இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏசப்பா உன் இருதயத்துல வரணும். நீ அந்த ரங்கத்துல நீ போய் பாவம் பண்ணி அப்படியே போனா அது உன்னை பழி வாங்கும். நீ செத்தனா உன் ரத்த பழி உன் தலை மேல தான் இருக்கும். சபை உன் ஜீவன். ஆமெனா. இயேசு கிறிஸ்து உன் ஜீவன். இப்ப இந்த பிரமாணத்தை வாசித்து இந்த அடைக்கல பட்டணத்துல எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குன்னு பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். மறுபடியும் திருப்பி கொள்ளுங்க. எதுக்கு தெரியுமா வரணும்? என்னாகும் 35 திருப்பிங்க. என்னாகும் 35ல இந்த பிரமாணத்தை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 35ல 25 தான் வாசிக்கிறேன். வாசிடுமா? கொலை செய்தவனை பழிவாங்குவருடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்பி போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடைய மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். நியாயப்பிரமாணத்தின்படியான பிரதான ஆசாரியர்கள் சாவார்கள். ஆனால் இயேசு ராஜாவோ நமக்காக என்றென்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர். நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆக்கப்படுவது அநேகராய் இருப்பார்கள். ஏனென்றால் மரணத்தின் நிமித்தம் அவர்கள் நிலைத்திருக்க கூடாது. ஆனால் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உடையவர். ஆமென். பிரதான ஆசாரியர் மரணம் அடையத்துக்கு முன்னாடியே 26, ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது, ஆமென், வெளிப்பட்டிருக்கும் போது, கவனிங்க, என்ன பட்டிருக்கும் போது? வெளிப்பட்டிருக்கும் போது பழிவாங்குகிறவன், வாசிங்க, பழிவாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் ரத்த பழி, அவன் மேல் ரத்த பழி கிடையாது. யாரு மேல் ரத்த பழி இல்ல? கொன்று போட்டானே அவன் மேல் ரத்த பழி இல்ல. நீ செத்தனா அது உன் ரத்த பழி உன் மேல் தான் இருக்கும். நீ என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே போறியோ இந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு, என்ன நித்திய வாழ்க்கை. ஏசப்பா நித்திய பிரதான ஆசாரியர். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற நித்திய பிரதான ஆசாரியர். எப்போதும் அவர் உயிரோடு இருக்கிறவர். எபிரேயர் நிருபம் 7வது அதிகாரத்தில் இந்த பிரதான ஆசாரியருக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின் பிரதான ஆசாரியருக்கும் நியாயப்பிரமாணத்தின் பிரதான ஆசாரியருக்கும் வித்தியாசத்தை இங்கே காண்பிக்கிறார். நான் வாசிக்கிறேன். இவர் 23 வாசிக்கிறேன். இவர் 23, அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால், யாரே? நியாயப்பிரமாணத்தின்படி ஆரோனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாது இருக்கிறபடியால் ஆசாரியர் ஆக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கிற பிரதான ஆசாரியர் நம்மை விடமாட்டார். ஆமெனா. இந்த பட்டணத்தை விட்டு நீ வெளியே போயிட்டனா இது உலக மரணம். சென்னை பட்டணம் மாம்சத்தின்படியான இந்த உலக வாழ்க்கை மரணம். அது உன் மரணத்தை ஜெயிக்க முடியாது. உன் மரணத்தை ஜெயித்த பட்டணம் இந்த அடைக்கல பட்டணம். இங்க இருந்தா உனக்கு வாழ்வு. ஆமென். நீ கைப்பேசகா செஞ்ச தேவன் உன் பாவத்தெல்லாம் பார்க்க மாட்டார். தேவனே உன் பாவத்தை பார்க்காதப்ப நீ எதுக்கு உன் பாவத்தை பார்க்கற? கொன்னு போட்டுவாரு உன்னை. மறுபடியும் பாவத்துல நினைக்க கூடாது. பழைய பாவத்துல மறந்துரு. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன அல்ல, ஒழிந்து போயின. சொல்லு, ஒழிந்து போயிடுச்சு. ஆமெனா. மழை இப்போ ஒழிஞ்சு போயிடுச்சா ஒழிந்ததா? ஒழிந்தது மறுபடியும் வரும். ஆனா ஒழிஞ்சு போயிடுச்சுன்னா அல்லேலூயா, புரிஞ்சு போயிடுச்சு. அப்பா ஆமெனா. உன் பாவம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சா ஒழிஞ்சுதா? ஒழிஞ்சு போயிடுச்சு. ஆமென். பழையவைகள் ஒழிந்து போயின. எல்லாம் எவ்வளவு கிறிஸ்தவர்களை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமெனா. நாமெல்லாம் உலகத்திலேயே பயங்கர மன மகிழ்ச்சி. ஏன்னா உள்ள பாவம் எல்லாம் இப்ப இல்ல.
எனக்குள்ள பாவம் இல்லை, நான் தேவ பிள்ளை. ஆமென். எனக்குள்ள சாவு இல்லை, நான் தேவ பிள்ளை. ஆமெனா. எல்லா ஸ்லோகம் சொல்லிக்கினு அப்படியே தெருத்தரா அப்படியே எனக்குள்ள பாவம் இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் தேவ பிள்ளை. எனக்குள்ள சாவு இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்துல தேவ பிள்ளை. போய் தெருத்தரா சுவிசேஷம் சொல்லுங்க. உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சுன்னா உன் சொந்தக்காரங்களுக்கு, உன் நண்பர்களா ஒடியாந்துருங்கம்மா. ஆமெனா. ஆமெனா. எப்பா ஒடியாந்துருங்களே, வந்துருச்சுன்னா சாவு உன்னை பழிவாங்க வருது, ஓடி வந்துருங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நித்திய பிரதான ஆசாரியர். அவர் மரிப்பதில்லை, அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் ராஜ்யத்திற்கு முடிவிராது. நான் ராஜா. ஆமென் சொல்லு. நான் யாரு? இயேசு கிறிஸ்துவை தங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மள யாரு? ராஜா. உங்க எல்லாருக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கு. இங்க பாப்பா, நீ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆளுங்க சரியா? நீ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டா? சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஏசப்பா ராஜ்யத்துல நீ எவ்வளவு வேதம் உனக்கு தெரியுமோ, நீ என்ன டிஸ்ட்ரிக்ட்? நீ வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆளுங்க பண்ணு போ. நீ காஞ்சிபுரத்துக்கு நீ போ. நீ திருநெல்வேலிக்கு போ. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ராஜாக்களை ஆளுகை செய்ய போகிறோம். ஆமென். ஏனென்றால் இவர் நித்திய பிரதான ஆசாரியர். இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர். ஆமெனா. அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க, முற்று முடிய சொல்லுங்க, முற்று முடிய ரட்சிக்க. ஆமென். என்கிட்ட பாவமே கிடையாது. இப்ப தேவன் என்ன பார்த்தார்னா ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்பட்டது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் பாருங்களேன். அந்த டோர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. எல்லாருக்கும் ஃப்ரீ பண்ணுங்க. எல்லாரும் யாருக்கு என்னென்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தில் நீங்கள் கூட சேர்ந்து அனுபவிங்க. யாரும் எதுவும் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணீங்க. கத்த நல்லவர். கவனிங்க. எல்லாருமே சொல்லுங்க. தவிர இப்போ நமக்கு ஒரு அடிபட்டுருச்சு. கவனிங்களா? நமக்கு உடம்புல ஒரு அடிபட்டுருச்சு. அடிபட்டுட்டு எங்க போவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஆகும்? இல்ல ஊசிலாம் அதெல்லாம் ஓகே. அந்த காயம் என்ன ஆகும்? ஆறிடுமா? எப்பா கவனி, ஆறிடுமா? அடிபட்டு ரத்தமா ஊத்துது, ஆறிடுமா? ஆறிட்ட பிற்பாடு அந்த தழும்பு சொல்லுங்க, தழும்பு அதுலயும் மூஞ்சில கீஞ்சில தழும்பு வந்துச்சுன்னா சைடுல மறைச்சு நின்னுக்கலாம் இல்லையா? மூஞ்சில கீஞ்சில வந்துச்சுன்னா இது என்ன தழும்பு? பாக்குறவெல்லாம் கேள்வி கேட்பாங்க. பதில் சொல்லவே முடியாது. ஆமேனா? நல்லா கவனிங்க. அந்த தழும்பு இருக்கும். இப்ப நம்மளாம் பாவம் செஞ்சோம். பாவம் செஞ்ச தழும்பு உள்ள இருக்கும் தானே? இருக்கும். பொந்துருவேன். இருக்காது. ஏன் தெரியுமா? என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஆமென். நான் அப்பதான் உறைந்த மழையில வெண்மையாவேன். நீ செஞ்ச பாவத்துக்கான ஸ்கேரே இருக்காது, வடுவே இருக்காது. கையை தட்டி வெகுமே செலுத்துவோமா? முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க மனசை சாகடிச்சு பண்ணீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். பிதா கிட்ட போய் நிற்கும் போது அந்த தழும்பு பார்த்தார்னா அவர் தீமையை பார்க்க மாட்டார். சுட்ட கண்ணு. நாமேனா? ஏசப்பாவுடைய தழும்புகளால் தழும்பு யாருக்கு இருக்கணும்? அவர் யூதா. அவன் யார் தழும்பு? அவர் மேலே. யார் தழும்பு? அவர் மேலே. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்து காயத்தப்பார். காயத்தப்பார். என் ஆணிகளால் அடிக்கப்பட்டது காயத்தப்பார். நான் செஞ்ச பாவத்துக்கான தழும்பு அவர் மேல. நான் பியூரிஃபை. ஆமெனா? I am sanctification. ஆமெனா? நான் முதல் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன். என் தழும்பு அவர் மேல. அவர் தழும்புகளால் நான் குணமாயிட்டேன்னா என்னடா எங்கடா இவ்வளவு ஃப்ரெஷ்னஸ்? தேவன் நம்மளை எப்படி பார்ப்பார்? அப்படியே சும்மா உறைந்த மழையை போல பரிசுத்தமாய் நம்மை பார்ப்பார். காரணம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமெனா? உறைந்த, அதாவது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் ரத்தத்தை போல சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாயிடுவீங்க. ஆமென். பஞ்சை போல வெண்மையாயிடுவ. தழும்பெல்லாம் இருக்காது. யாராச்சும் தழும்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்துருங்க, எதுவும் சொல்லாதீங்க. ஆமெனா? தெரியல. ஆமெனா? எல்லாம் புரிஞ்சு போச்சா? ஆமெனா? நானும் என் சந்ததியும் இந்த அடைக்கல பட்டணத்துல என்னைக்கு இருப்போம். பயங்கர சந்தோஷத்தோடு இருப்போம். ஆமெனா? பயங்கர சமாதானமா இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தலைமுறை தலைமுறையாய் 90 சங்கீதம் 1 வசனம். 90 சங்கீதம் 1 வசனம் எடுத்து வாசிங்க. ஆண்டவரே தேவரீர்
தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆமென் சொல்லுங்க. யார் அவரு? இயேசு ராஜா எங்களுக்கு எப்படிப்பட்டவர்? என் தலைமுறை தலைமுறையாய். சொல்லுங்க பார்க்கலாம். எப்பா உன் பாவம் எல்லாம் உன்னோடு போயிடுச்சு. ஆமென். உன் சந்ததி தாக்காது, உன் சந்ததியை பாதிக்காது, உன் சந்ததியை தொடாது. ஆமென். தலைமுறை தலைமுறையாய் அவரே எங்களுக்கு அடைக்கலம். ஆமெனா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அடைக்கலம் என்பது சட்டை. ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுல தன் சட்டையில மூடி பாதுகாத்துக் கொள்கிற வண்ணமாய் அடைக்கலம் என்பது தலைமுறை தலைமுறையாய் ஒரு தாயானவள் எப்படி தன் பிள்ளைக்கு தன் பாலை தன் உயிரை அந்த பிள்ளைக்கு கொடுப்பாலோ, பாலாக கொடுத்து காப்பாற்றுவாளோ, எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுகிற வண்ணமாய் மறைத்துக் கொள்ளுகிற என் அடைக்கலப்பட்டணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். உனக்கோ இப்போது மனதில்லை. கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழ் மூடி மறைத்துக் கொள்ளுகிற வண்ணமாய் அடைக்கலமாய் இந்த வரக்கூடிய ஆபத்தெல்லாம் இந்த தாய் கோழி, இந்த தாய் சுமந்து கொள்ளும். இந்த சிறகு என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான் நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. அப்பா, ஒரு சிறகில் ஒரு சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். ஏனென்றால் இந்த பாவிக்காக உன் பிள்ளையாக எனக்காக நீ சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சட்டையை அடித்து எழும்புவாய். ஆமென். உன்னுடைய உயிர் தந்த வல்லமையில உன் சட்டையில என்னை மறைத்துக் கொள்ளுவாய். அதுதான் அங்க சொல்ற போவாஸ் ரூத்தை பார்த்து, என் மனவாட்டியே, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், உன்னை படைத்த நானே உனக்கு நாயகராக இருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த சட்டை. அடைக்கலம் என்பது சட்டை. ஒரு தாய் பறவை எப்படி தான் உயிரை கொடுத்து தன் குஞ்சுகளை காப்பாற்றுமோ, சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவன் அப்படி பார்க்கிறார். யாரையும் குற்றப்படுத்திடாத. பழி உமல வந்துரும். யார் செஞ்ச குற்றத்தையும் கண்முடி வச்சிடாத. ஒரு தாயானவள் எப்படி தம்முடைய சட்டையின் கீழே தம்முடைய குஞ்சுகளை மூடி பாதுகாக்கிறாளோ, அதே போல சட்டையில் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். எடுத்து வாசிக்கிறேன். ரூத்தின் சரித்திர புத்தகம் 2:12 வாசி. ரூத் 2:12 வாசிக்கவா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அடைக்கலமாய் எதுக்குள்ள வந்திருக்கிறோம்? சட்டைகள். சொல்லுங்க, எதுக்குள்ள? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள்லாம் பலிகளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. எந்த மிருகமும் உயிரோடு எழுந்திருக்காது. ஆமென். நாங்கள் எல்லாம் அடைக்கல பட்டணமாகிய அந்த சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய சிறகுல ஒரு கோழியை பார்த்துக்கு பார்க்கலாம். காக்கா வரும், கழுகு வரும், ஏதோ துஷ்ட பறவைகள் வரும். தன் குஞ்சுகளை சேதப்படுத்தாமல் தன் குஞ்சுகளை உயிரோட பாதுகாக்கிற அந்த சட்டை தான் இயேசு கிறிஸ்துவின் சட்டை. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த சட்டை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம என்றென்றைக்கும் பாதுகாக்க வல்லமை உள்ளது. சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீரை கத்த துரைத்து விட்டார். உன் தாயானவர் அந்த பட்டணம் தான் அடைக்கல பட்டணம். அதுதான் சபை. அன்பாய் சொல்லுகிறேன், இந்த பிரதான ஆசாரியர் என்றென்றைக்கு இருக்கிறவர். ஆமென். இயேசு கிறிஸ்து நித்திய பிரதான ஆசாரியர். ஆமென். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நித்திய. அப்ப நீ வெளியே போகாத முடியாதுல்ல. நான் போக மாட்டேன். ஆமெனா. நான் இந்த பட்டணத்துல என்ன இருக்க போறேன். ஆமெனா. 91ஆம் சங்கீதத்துல இந்த அடைக்கலம்னா என்ன? சந்தோஷமான வார்த்தைகள். இன்னும் ஒரே ஒரு வசனம் இல்ல 2 வசனம் காட்டின முடிக்கிறேன். 91ஆம் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிலைத்தவன். அந்த மறைவு, அந்த சட்டை. நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம். நான் சொல்லுவேன், நீர் அடைக்கலம். அப்படியே நீங்க வந்தீங்கன்னா 14 வசனம் வாசிக்கிறா. 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. அவர் சட்டைகளுக்கு அடைக்கலம் புகுவாய். நல்லா வசனம். அவர் தம் சிறகுகளாலே உன்னை இதாங்க அடைக்கலை பட்டணும். ஆமெனா. எப்ப ஓடி வந்துட்டியா? சென்னையை விட்டு எங்க வந்துட்டேப்பா? எருசலேமுக்குள்ள வந்துட்டோம். ஆமென். ஓடி வந்து விட்ட உன்னை எதுல மூடுறாரு? சட்டையில, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில. ஆமென். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில மூடிக்கொள்ளுகிறார். அவருடைய சட்டைகளில் என்ன புகுவாய்? இது என்ன பட்டணம்? இந்த வீட்டுக்குள்ள நீ இருந்தனா உன் வீடு சுகமா இருக்கும். உன் வீட்டுல பாலும் தேனும் ஓடும்.
அதெல்லாம் சும்மா டெம்பரரி, இது நிரந்தரம். இந்த நிரந்தரமான இந்த வாழ்க்கைக்கு நீ தகுதினா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் குடும்பம் கட்டப்படும், வீடு கட்டுவ, உன் வீட்டை கட்டி உன் வீட்டுக்கு தேவையான வாழத்தேட வசதிகள் அனைத்தும் தேவன் கொடுப்பார். ஏனென்றால் இவர் நித்திய பிரதான ஆசாரியர். இந்த பட்டணத்துல எல்லாம் இருக்கு. ஆமெனா. அவர் சிறகுகளின் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே, அவர் சட்டையின் கீழே, அவர் சட்டையின் கீழே அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும். அவருடைய சத்தியம் என்னது? என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவனே துதி கன மகிமைக்கு பாத்திரர், என் பிதாவாகிய தேவனே துதி கன மகிமைக்கு பாத்திர, ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் அவருடையவைகளே. சரி, இப்ப உள்ள வந்த இந்த நமக்கு இந்த பட்டணத்துல, இப்ப பட்டணம்னாக்கா நம்ம வாழத்தின வசதி இருக்கணும் தானே? எப்படிப்பட்ட வசதியை தேவன் நமக்கு கொடுக்கிறார்? ஏன்னா சீயோன் எருசலேமுக்குள்ள வந்து விட்டோம். ஆமென். இந்த பட்டணத்துடைய ராஜா யாருன்னா சீயோன் எருசலேமிலே வாசமா இருக்கிறார். எடுத்து வாசிங்க யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம், யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம். இந்த பட்டணத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், அதுல 3ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிக்கிறேன். ஆமென். இந்த வசனம் அடுத்தது இன்னொரு வசனம் காட்டி நான் முடிக்க போறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். ஆமென். எருசலேமே, உன் வாசலில் என் கால்கள் நிற்கலாயிற்று. ஆமென். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். உன் அலங்கம், உன் உயர்ந்த அடைக்கலம், அங்கே சுகம் இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும். ஆமென். உள்ள வந்த உன் வாழ்க்கையில சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உன் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலம். ஆமென். வானமும் பூமியும், எப்ப வானமும் பூமியும் வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு நியாயம் விசாரி பாருங்க. வா, நீ என்ன பண்ண, எத்தனை பேருடைய மனசை உடைச்ச, நீ வாழ்ந்த துன்மார்கள் என்ன அப்படின்னு ஜனமெல்லாம் அப்படியே அதிரும். ஒரு பயங்கரமான வைப்ரேட். அந்த நாட்களே பராக்கிரமசாலிகள் முதற்கொண்டு மனங்கசந்து அலறுவார்கள். ஆனா என் ஜனத்துக்கு நான் அடைக்கலம். அல்லேலூயா. ஏசப்பா, உங்க ரத்தம் என் பாவத்துக்கானது பணம் ஏற்றுக்கொண்ட உனக்கு அவரே அடைக்கல பட்டணமா இருக்கிறார். என் ஜனத்துக்கு நான் அடைக்கலம். கரங்களை உயர்த்தாமேன்னு சொல்லாமா? உண்மையா சொல்லவா? நம்ம கொஞ்சம் வேதனை பட வேண்டியது தெரியுமா? இது பயங்கரமான சுவிசேஷம். வானமும் பூமியும் அதிரும். இந்த ஜனங்கள்லாம் அப்படியே அதிர்ந்து கை கால்லாம் நடுங்கி ஏசப்பா பார்க்கும்போது அப்படியே கத்தியது, பட்டை இருக்கு அவர் கையில, அந்த பட்டயத்தை வெட்டுவார். அப்படியே இந்த ஜனங்கள்லாம் வெட்டுவார். அழுங்க என் ஜனங்கள்லாம் வந்து, அதனால தான் வந்து மன்றாட்டு ஜபம் ஆராதனையில் கண்டிப்பா ஏன் மன்றாட்டு ஜபம் இருக்குதுன்னா நம்முடைய கடமை. ஆமேனா. நம் சகோதரர்கள் கைப்பிசகாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். ஆனா அவங்க செஞ்ச பாவத்தை அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். வெளியே இருந்தாலும் வெட்டுவான். ஆமேனா. வெளியே இருந்தான்னா பழி வாங்குறவன் அவனை பழி வாங்குறான், அதான் செத்து நரகத்துக்கு போறாங்க. ஆனா நம்மளாம் உள்ள வந்துட்டோமே. ஆனா என் ஜனத்துக்கு நான் அடைக்கலமா இருப்பேன். அந்த ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கும் கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாங்க, என் ஜன தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரனுக்கு அரணான கோட்டை. ஆமென். இந்த அடைக்கல பட்டணத்துடைய அரண் உயர்ந்திருக்கிறது. என் இயேசு கிறிஸ்து உயர்ந்த அடைக்கலம், அவர் அரணான பட்டணம். சத்துரு எட்டி கூட பார்க்க முடியாது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணி தொடுகிறவன் அக்கினி மதிலா இருக்கிறார். இது என்ன அரண்? அக்கினி மதிலான அரண். அவர் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் அவர் இருக்கிறார். அவரே அடைக்கலப்பட்டணம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாய் இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. எருசலேம் எப்படி இருக்கும்? பரிசுத்தம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிசுத்தவான். எல்லாருக்கும் பண்ணு. நீ உன் பாவத்தை குறித்து ஐயோ நான் இதெல்லாம் செஞ்சு போட்டனே எனக்கு என்ன அப்படிலாம் சொன்னேன்னா அதை கர்த்தரை மறுதலிக்கிற ஒரு பயங்கரமான பாவம். நான் பரிசுத்தவான். ஆமென். என் மேல குற்றம் இல்லை, பரிசுத்தமா இருக்கும். அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும். உன் வீட்டுல திராட்சை ரசமும் அப்பமும் எண்ணெயும் குறையாது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஒரு பட்டணம்னா வாழ வைக்கணும். ஒரு சாதாரண ஒரு மனுஷனே என்ன பண்றான்னா தான் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை வாழ வைக்கிறார். ஜிஎஸ்டியை போட்டு எதவானாலும் ஜிஎஸ்டி, நம்மகிட்டே வரிய வாங்கி நமக்கே நான் நல்லது பண்றேன்னு பண்ணி இதெல்லாம் என்னங்க, நம்ம வரி பணத்தை நம்மகிட்டயே வாங்கி
அவரே பண்றாராம். ஆனா அவருடைய பட்டணத்துல அவரே நமக்காக எல்லாத்தையும் ரெடி பண்றார். ஆமெனா. ஒரு குறையும் வராது. அல்லேலூயா சொல்லுவோமா? உன் வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது. அங்கே திராட்சரசமும் பாலும் ஓடும். யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். அல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல இருப்பாய். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி அவர்கள் செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும். ஏதோ பாழன வனாந்தரமாக. யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பினாங்களோ அவங்க பாழா போயிடுவாங்க. எப்பா இது சாபம் இல்ல, உன் மேல பவர். உன் மேல இருக்கிற பவர் என்ன தெரியுமா? யாரெல்லாம் உனக்கு விரோதமா எழும்பினாங்களோ அவன் பாழா போயிடுவான். என்ன இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். எப்பா அவர் அப்படின்னு சொல்லாமா? நீ ராபோஜனம் பண்ணிட்டு ஏசப்பா நீ அடக்கலன்னு சொல்லிட்டு போவியே, உன்னை சுத்தி தேவ தூதர்கள் கூட்டம், தேவனுடைய கண்களே உன் மேலதான். தேவ தூதரை விட்டுருங்க, தேவனுடைய கண்ணே உன் மேலதான். உன்னை அவனா சபிச்சான்டானா அவன் சபிக்கப்பட்டு போயிடுவான். இது உன்னையே மீறி போயிடும். யாக்கோபுக்கு விரோதம் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதம் குறி சொல்றது. உனக்கு விரோதம் எவனா சூனியம் வச்சான்னா கூட அது பலிக்காது. உன் பவர் என்ன? நீ எங்க இருக்கிற? அடைக்கல் சொல்லு. அந்த தைரியம் எந்த பட்டணத்துல இருக்கிற? இங்க என்ன பராமரிக்கிறது யாரு? என் பிரதான ஆசாரியர். சப்ஜெக்ட் வாங்க. என் பிரதான என்னை பராமரிக்கிறது யாரு? அவன் பாழா போயிடுவான். எச்சரிக்கை. இது தேவனே நமக்கு ஆசீர்வாதம். உன்னை எவனாவது பகைக்கிறான், உன்னை எவனாவது. அதுதான் சொல்லிட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அடிக்கலாம் கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஜாக்கிரதையா பராமரிக்கணும். ராபோஜனம் இயேசு கிறிஸ்து தங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ராபோஜனம் பங்கெடுக்கிறவர்கள்லாம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி நடத்தணும். இதெல்லாம் தாய் தகப்பன் தெரிஞ்சுக்கங்க. அடிக்கூடாது. பெரிய பிள்ளைங்க பெருசாயிட்ட பிற்பாடு ராபோஜனத்துல கையை வச்சுட்ட பிற்பாடு அந்த பிள்ளைகளை அடிக்காதீங்க. உட்கார வச்சு புத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அடிக்க கூடாது. ஏன்னா உங்க தேவ பிள்ளை கர்த்தர் உங்களை அடிச்சிருவாரு. ஆமென். பிள்ளையா இருந்தாலும் அவங்க சிறு பிள்ளையா இருக்கிறவங்க 12 வயசுக்கு அப்புறம் அவங்க தேவ பிள்ளையாக அவளை நீங்க வளர்த்து அவர் தேவனுக்கு கொடுத்துட்டீங்க. அந்த பிள்ளையை கர்த்தர் நடத்துவார். ஆக உனக்கு விரோதமா எவன் எழுந்தாலும் அவன் வனாந்தரமாகவும் பாழுமா போயிடுவான். ஆனால் யூதாவோ சதா காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு நான் அடைக்கலம். சதா காலம் இந்த பட்டணத்துல, இந்த அடைக்கல பட்டணத்துல உன் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து உன்னை செழிப்பும் சிறப்புமாய் உன்னை நடத்துகிற உன் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அவர் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் பிரதான ஆசாரியரே ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு நான் கைப்பிசகாய் செய்து விட்டேன். அவள்தான் ஒரே ஒரு காரியம் சொல்லணும். ஆனாலும் வாசிக்க பால தொடர்ந்து, ஆனாலும் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உன் தலைமுறையை நீ பாப்ப. ஆமென். உன் தலைமுறை, உன் பிள்ளைங்க, உன் பேர பிள்ளைங்க. யோசேப்பு எப்படி மனாசேக்கு மாகீருக்கு பிறந்த பிள்ளையெல்லாம் பார்த்தாரோ அதே போல தலைமுறை தலைமுறையாய் உன் பிள்ளைய சத்துரு தொட முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்துல நிறைய அழிவு தானே, நிறைய அழிவு தானே. ஆனா உன் தலைமுறைய உன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமுடைய முந்தின பாவம், முந்தின மனுஷன் பூமியில் உணர மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரிய எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களோ நாங்களாம் யாருக்குரியவங்க? அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லுங்க. தலைமுறை தலைமுறையாய் குடியேற்றப்பட்டிருக்கோம். நான் தண்டியாமல் விட்டிருந்த அவளுடைய இரத்த பழியை தண்டியாமல் விடேன். கர்த்தர் சீயோனிலே வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க இரத்த பழியெல்லாம் கேட்பேன். ஆனா நீயோ தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. ஆமென் சொல்ல எத்தனை சந்தோஷம். அவள் இது நித்தியங்க. இது இவங்க தான் உன் பிரதர்ஸ், உன் சிஸ்டர்ஸ். இவங்க தான் உன் பிரதர். எத்தனை காலம்? நித்திய காலம். தலைமுறை தலைமுறையா. நல்லா கையை குலுக்குங்க, நல்லா மூஞ்சியெல்லாம் பார்த்து சிரிங்க, முகமுகமா பார்த்து சிரிங்க. ஏன்னா இந்த குடும்பம் நித்திய குடும்பம். ஆமென். தலைமுறை தலைமுறையா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமாய் முழங்கால் படிட்டு வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற